ஆண்டவர் சொல்வார், ஆன்மாவளை கேட்குறான், உள்ளத்தில் வாங்கி முடிவெடுக்கிறான், முடிவெடுத்தவன் உடலில் செயல்படுத்துகிறான். எவ்வளோ ஈஸியாக இருந்தது வாழ்க்கை, எவ்வளோ தூய்மையாக இருந்தது வாழ்க்கை. கடவுள் தந்த வழியில் கடவுளை போல மாறிக்கொண்டிருந்த ஆதாமும் ஏவாளும். பர்தர்களே, உங்களுடைய திருவருகை கால தியானம்னு ஃபாதர் சொன்னாங்க. திருவருகை கால தியானம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த காலத்தில் தான் இருக்கிறோம். ஸோ வி ஆர் ப்ரிப்பேரிங் ourselves ஃபார் த கிறிஸ்மஸ். அப்போ அதனோடு சம்பந்தமான ஒரு கிளாஸ் நைட்டு ஜெல் எடுத்ததனுடைய ஒரு கனெக்ஷன் டாக் தான் எடுக்கிறேன். ஜென்ம பாவம் என்றால் என்ன, அந்த விஷயந்தான் எடுக்க போகிறேன் இன்னைக்கு. ஜென்ம பாவம், ஏன்னா இயேசு கிறிஸ்து ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவர். ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவர்கள் எத்தனை பேர் வரலாற்றிலே? அன்னை மரியாளும் இயேசு கிறிஸ்துவும். யோவானா? எந்த யோவான்? திருமுழுக்கு யோவானா? இல்லை, திருமுழுக்கு யோவான் ஜென்ம பாவத்தோடு தான் பிறந்தார். அப்போ ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவர்கள் எத்தனை பேர்? 2 பேர். ஒரு தரம் மாற்றி சொல்லணும்னா சொல்லலாம். ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவர்கள் 2 பேர், அன்னை மரியாளும் இயேசு கிறிஸ்துவும். வேற யாராவது இருக்காங்களா? வெரி குட், பரவாயில்ல, பிடிச்சிட்டிங்க. ஆதாமும் ஏவாளும் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவர்கள் தான். நிறைய தடவை யோசிச்சேன். ஏன் மாதா ஜென்ம பாவம் இல்லாமல் பிறக்க வேண்டிய தேவை இருக்கா? ஏன்னா இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாமல் பிறக்கணும். ஏனென்றால் பாவம் இருப்பவர்களை, பாவிகளை மீட்க ஒரு பாவியால முடியாது. அப்போ பாவம் இல்லாத ஒருவரால் தான் பாவிகளை மீட்க முடியும். யாருக்காவது ஒரு ஆளுக்கு பாவம் இருந்ததுன்னா அவரை தான் மீட்க முடியும், அவரையே மீட்க முடியாது. இப்போ எனக்கு பாவம் இருக்கு, ஸோ நான் ஒருத்தங்களை மீட்கணும் அப்படின்னா நான் பாவம் இல்லாதவனாக மாறணும். அதுக்கே எவ்வளோ பரிகாரம் செய்யணும். அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மட்டும் பாவிகளை மீட்பவர், பாவம் இல்லாமல் பிறந்தா போதாதான்? மரியாள் ஏன் பாவம் இல்லாமல் பிறக்கணும்? நிறைய தடவை யோசிச்சிருக்கிறேன். இன்னைக்கு காலையில் 5:30 படுத்துக்கிட்டு இருந்த போது தான் இந்த டாபிக், அந்த எழுந்திருக்கிற அந்த வேலையில் தான் ஜென்ம பாவத்தை பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்தது. அந்த டைமில் ஆண்டவர் கொடுத்த கொஞ்சம் வெளிச்சங்கள், அதுதான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணி மெதுவாக தொடங்கலான்னு இருக்கிறேன். அதனால் நல்லா கவனமாக கேளுங்க. மெதுவாக போகலாம், நமக்கு நிறைய டைம் இருக்குது. ரொம்ப மெதுவாக தான் போவோம். நம்ம தொடக்க நூலினுடைய அடிப்படையில் தான் அதிகமாக போகிறோம். மெதுவாக போவோம். இந்த ஜென்ம பாவம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நமக்கு ஒரு கன்ஃபியூஷன்லேயே நம்ம இருப்போம். அன்னை மரியாளுடைய ஜென்ம பாவம் ஏன் இல்லாமல் பிறந்தாங்க, இயேசு கிறிஸ்து ஏன் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறக்கணும், அப்போ அதுக்கு ஒரு பதில் இன்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட மெதுவாக அந்த கிளாஸுக்குள்ளே நானும் போகிறேன். ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் படைத்த பொழுது ஆண்டவர் மானிடரை நம் உருவில் படைப்போம் அப்படின்னு சொல்லி மிச்சம் 2 பேர்கிட்டையும் கேட்குறார். அப்போ 3 பேரும் சேர்ந்து தான் முடிவெடுக்கிறாங்க. படைப்போம், ஆண்டவர் மானிடரை நம் உருவில் படைப்போம். அப்போ ஆண்டவருடைய அந்த உருவம் என்ன? மற்ற விலங்குகளுக்கு, காட்டு விலங்குகளுக்கு, மற்ற படைப்புகளுக்கு கொடுக்காத எண்ணமோ அப்போ மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறார். மிச்சம் எல்லாமே ஆண்டவருடைய படைப்பு தான். பட் சம்திங் which is making the human being significant than other beings. அப்போ அது என்ன? அப்போ ஆண்டவருடைய அந்த உருவம் என்ன? அவங்க 3 பேருக்கு இருந்த ஒரு உருவம் என்ன? அந்த உருவம் என்பது சுதந்திரமான மனசு, the free will, சுதந்திரமான மனசு, உள்ளம். அப்போ ஆண்டவர் எப்படி மனுஷனை படைக்கிறாருன்னு பாருங்களேன். மனுஷனுக்கு சுதந்திரமான ஒரு மனசை கொடுக்கிறார், சுதந்திரமான ஒரு உள்ளத்தை கொடுக்கிறார். ஃப்ரீ வில். உள்ளம் மட்டுமா கொடுத்தாரு? இல்லை, மனுஷனுக்கு ஆன்மாவையும் கொடுத்தாரு, உடலையும் கொடுத்தாரு. ஸோ உள்ளம், ஆன்மா, உடல் 3 வச்சு படைச்சிருக்கிறார். ஆன்மா, உள்ளம், உடல். இந்த உள்ளத்தினுடைய வல்லமை என்ன? உள்ளத்தில் ஆண்டவர் சரியும் தவறும் முடிவெடுக்கும் அந்த வல்லமை அங்கேதான் தந்திருக்கிறார். அதான் சுதந்திரமான மனசு. The mind is a deciding factor in human being. நம்மளுடைய வாழ்க்கையில்
நமக்கு எது வேணும் அப்படின்னு முடிவெடுக்கிறது மனசு தான். ஆன்மாவும் கிடையாது, உடலும் கிடையாது. முடிவெடுக்கிற திறன் யாருக்கு இருக்கு அப்படின்னா உள்ளத்துக்கு தான் இருக்கு. அப்ப உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் மனிதனை படைத்த பொழுது எதை விட்டிருந்தார், உள்ள வச்சிருந்தார் அப்படின்னா மனுஷனுக்குள்ள நல்லதையும் தீமையும் முடிவெடுக்கிற அந்த திறனை வச்சிருந்தார். சட்டத்தை மனசுல எழுதி வச்சுதான் மனுஷன் அனுப்பி இருந்திருக்கிறார். God gave the deciding factor. அந்த டிசைடிங் ஃபேக்டர்ல அப்ப அது எவ்வளவு உண்மையா இருக்கணும், சரியா இருக்கணும், தவறு செய்யக்கூடாது. ரோமையர் எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 14வது வசனம் எடுத்து வாசிச்சு பாருங்க. ரோமன்ஸ் 2:14. ஏன்னா சில டைம் நமக்கு ஒரு கேள்வி, அந்த இந்த வசனத்தை வாசிங்க, அப்புறம் நான் அந்த கேள்வியை சொல்றேன். திருச்சட்டத்தை பெற்றிராத பிற இனத்தார் அமைகிறார்கள். கண்டினியூ. திருச்சட்டம் கற்பிக்கும் ஒழுக்க நெறி தங்கள் உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் தங்கள் நடத்தையில் காட்டுகிறார்கள். அவர்களது மனச்சான்றே இதற்கு சாட்சி. ஏனெனில் அவர்கள் செய்வது குற்றமா குற்றம் இல்லையா என அவரவர் எண்ணங்களே வெளிப்படுத்துகின்றன. நான் அறிவிக்கும் நற்செய்தியின்படி மனிதர் உள்ளங்களில் மறைந்திருப்பவற்றை குறித்து இயேசு கிறிஸ்துவின் வாயிலாய் கடவுள் தீர்ப்பளிக்கும் நாளில் மேற்சொன்னவை நிகழும். நல்ல 15வது வசனம் திரும்ப நான் வாசிக்கிறேன், கேளுங்க. திருச்சட்டம் கற்பிக்கும் ஒழுக்க நெறி. திருச்சட்டம் அதாவது 10 கட்டளைகள் நமக்கு கற்பிக்கின்ற ஒரு ஒழுக்க நெறி. நாம் எந்த விதத்தில் ஒழுகணும், வாட் ஷுட் பி யுவர் கேரக்டர், ஹவு யூ ஷுட் லிவ். கடவுளுக்கும் மனிதனுக்கும் உனக்கும் எவ்வாறு நீ வாழ வேண்டும். கடவுளுக்கும் மனிதனுக்கும் உனக்கும் பிற படைப்புகளுக்கும் 4 ரிலேஷன்ஷிப் நமக்கு இருக்கு. 1, கடவுள்கிட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கு. 2, நமக்கு நம்மோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் சரியாகலை அப்படின்னா தாங்க தற்கொலை பண்ணுவோம். இந்த ரிலேஷன்ஷிப் சரியாகலை அப்படின்னா தான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். எனக்கு என்னையே பிடிக்கல, மை ரிலேஷன்ஷிப் வித் மீ இஸ் நாட் ரைட். அப்போ எனக்கு கடவுளையும் பிடிக்கணும், கடவுளை அன்பு செய்யணும், எனக்கு என் மேலே அன்பு இருக்கணும். 3வது எனக்கு மற்றவங்க மேலே அன்பு இருக்கணும். 4வது படைப்புகள் மீது அன்பு இருக்கணும். இந்த அன்பு தவறக்கூடாது. கடவுள் மேலே அன்பு தவறும் போது அது விரோதங்கள் வரும். எனக்கு என் மேலே அன்பு தவறும் பொழுது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். மற்றவங்க மேலே தவறும் பொழுது கோபம், வெறுப்பு வரும். இந்த படைப்பு எதற்குன்னு தெரியாத போது இந்த படைப்பை தப்பாக பயன்படுத்துவோம். ஸோ நம்மளுடைய உள்ளத்திலே இந்த சட்டம் எழுதப்பட்டுள்ளது. இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா திருமுழுக்கு வாங்காதவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் நல்லவங்களா வாழ முடியுமா, வாழ முடியாதா? வாழ முடியும். அவங்களுக்கு மோட்சம் கிடைக்குமா, கிடைக்காதா? கிடைக்கும். அவங்க நல்லவங்களா வாழ்ந்தா போதும், அவங்களுக்கு அந்த மோட்சத்தினுடைய வாய்ப்பு இருக்கு. ஏனெனில் நாம் திருச்சட்டத்தின் வழியாக கடைபிடிப்பது அவர்கள் இயல்பாக கடைபிடிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? அப்போ சட்டம், கடவுளை எப்படி அன்பு செய்யணும், நான் என்னை எப்படி அன்பு செய்யணும், நான் பிறரை எப்படி அன்பு செய்யணும், நான் இந்த இயற்கையை எப்படி அன்பு செய்யணும், இது தொடக்க நூல் 1வது 2வது அதிகாரத்தை, இந்த 2 அதிகாரங்களிலும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்தது. நல்லா கவனிங்க, நான் சொல்கிறேன், மெதுவாக தான் கிளாஸ் போவேன், மெதுவாக ஒரு ஸ்டெப்பு புரிஞ்சு தான் போகணும். இது இந்த 4 அன்புகளும் இந்த 4 உறவுகளும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் படைப்பிலே இருந்தது. இதற்கு பேர் தாங்க ஒரிஜினல் ஜஸ்டிஸ். ஒரிஜினல் ஜஸ்டிஸ், ஒரிஜினல் ஹாப்பினஸ், ஒரிஜினல் ஹோலினஸ். அதனால தான் சிங்கத்துக்கு அவர் தான் பேர் போட்டார், ஆதாம் தான் பேர் போட்டார். பயப்படலையே. புலி அவர் முன்னால் நின்று பயப்படலையே. இவர் அவைகளையும் அன்பு செய்கிறார், அவைகள் இவரையும் அன்பு செய்து பயம் இல்லையே. படைப்புகள் அனைத்தும் அவர் முன்னால் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தினாரே. 1வது 2வது அதிகாரம் பைபிள்ல பாவம் இல்லாத அதிகாரம்.
பைபிள்ல ஒரு தூய்மையான அதிகாரங்கள் எதுனா இந்த 2 அதிகாரங்கள், which is not contaminated, ஸ்பாயில் ஆகாத மனிதனுடைய வாழ்க்கை 1வது 2வது அதிகாரம், பாவம் இல்லாத மனிதனுடைய வாழ்க்கை. இந்த தொடக்க நூல் 3 அதிகாரங்கள், தொடக்க நூல் 11 அதிகாரங்கள் ஹிஸ்டாரிக்கல் இல்லை அப்படின்வாங்க. ஹிஸ்டாரிக்கல் கிடையாது, வரலாறு கிடையாது. 12வது அதிகாரத்தில் தான் வரலாறு ஆரம்பிக்குது. ஆனா தொடக்க நூல் 12வது அதிகாரத்திலிருந்து திருவெளிப்பாடு 21வது அதிகாரம் வரை வரலாற்றுள்ள நிகழ்வை புரிந்து கொள்ள வரலாறு அல்லாத இந்த 11 அதிகாரத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த 11 அதிகாரங்கள் தாங்க இந்த 73 புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கு. இந்த 11 அதிகாரங்கள் புரிஞ்சிச்சுன்னா பைபிள் முழுக்க முழுக்க புரியும். எனக்கு என்னமோ இப்படி தோணுது, நான் அதனுடைய டேட்ஸ் பார்க்கல. இயேசு பிறந்தார், மனித குலம் வாழ்ந்து கொண்டிருந்தது, இதனுடைய அடிப்படையில் எழுதப்பட்ட மாதிரி இருக்கு. எது? ஜெனசிஸ். ஜெனசிஸ் எழுதிட்டு இதை எழுதுனாங்களா? அதுதான் எழுதியிருப்பாங்க, முதல்ல எழுதியிருப்பாங்க. நான் அது பார்க்கணும்னு நினச்சேன், அது விட்டுட்டேன். கண்டிப்பாக ஜெனசிஸ் தொடக்க நூல் எழுதியிருப்பாங்க, அதுக்கு பிறகு தான் மத்திய எல்லாம் வந்தது. ஷுவர், கிபியில் வந்தது அதெல்லாமே. ஆனால் இது இப்படி நடக்கும் அப்படின்றது அப்படியே அன்னைக்கே எழுதி வச்சிருக்கிறாங்க. இதுதான், அது யாரும் எழுதுனது? ஆவியானவர். அதனால் இந்த 11 அதிகாரம் ரொம்ப முக்கியம். அந்த 11 அதிகாரத்தில் இந்த 3 அதிகாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ இந்த 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் கடவுளோடு உள்ள உறவு, மனிதனோடு உள்ள உறவு, தன்னோடு உள்ள உறவு, பிறரோ படைப்புகளோடு உள்ள உறவு எப்படி இருக்கணும் அப்படின்ற சட்டம் அவனில் இயல்பாக இருந்தது. தட் வாஸ் ஹிஸ் நேச்சர், இயல்பா இருந்தது. அப்போ ஆண்டவர் அவனோடு எங்கு பேசுகிறார்? கடவுள் அவனை படைத்தார், ஆன்மாவில் பேசுகிறார். ஆன்மாவில் பேசும் பொழுது உள்ளத்தில் அதை வாங்குறான், உள்ளத்தில் வாங்கி உள்ளத்தில் முடிவெடுக்கிறான். கடவுளை எப்படி அன்பு செய்யணும், தன்னை எப்படி அன்பு செய்யணும், தன் மனைவியை எப்படி அன்பு செய்யணும், தன் கணவனை எப்படி அன்பு செய்யணும், இந்த இயற்கை எப்படி அன்பு செய்யணும். பாருங்க, அந்த அன்பு கரெக்டா இருந்தது, தப்பு கிடையாது, அங்கே பிரச்சனைகள் கிடையாது, பாவம் கிடையாது. The love was not contaminated, the love was pure, the love did not have fear. எங்கு அன்பு இருக்கோ அங்கே பயம் இல்லைன்னு பைபிள் சொல்லும். இங்க பயம் இல்லை. எதை பார்த்து? மிருகங்களை பார்த்து பயம் இல்லை. கடவுளோடு உள்ள அன்பு, தன்னோடு உள்ள அன்பு, பிறரோடு உள்ள அன்பு, இயற்கையோடு உள்ள அன்பு, அது இயல்பாகவே அந்த சட்டம் மனிதனுக்கு எழுதப்பட்டிருந்தது. அப்ப உள்ளத்தினுடைய ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் விஷயம், நீ எப்படி இவைகளை அன்பு செய்ய வேண்டும் அப்படின்ற கட்டளையை ஆண்டவர்கிட்ட நீ நேரடியாக வாங்கலாம். இப்படி உள்ளத்தில் ஒரு திருச்சட்டம் இருந்தது, இயல்பான, அது சட்டம்னு கூட சொல்ல முடியாது. தட் வாஸ் ஹிஸ் நேச்சர். அவனுக்கு யாரையும் வெறுக்க முடியாது. மிருகங்களை வெறுக்கல, ஏவாளை வெறுக்கல, ஆதாமை வெறுக்கல, கடவுளை வெறுக்கல. சாயங்காலம் ஆன போது எல்லாருமே ஒன்னாதான் 3 பேருமே சந்தோஷமா இருந்தாங்க. கடவுளும் மனிதனும். கடவுளை பார்த்து அவன் பயப்படல. இதான் மனிதனுடைய இயல்பாக இருந்தது. கடவுளும் மனிதனும் அவ்வளோ நெருக்கத்தில் இருந்தாங்க. மனிதனும் அவ்வளோ நெருக்கத்தில் இருந்தாங்க. மனிதனும் மிருகங்களும் அவ்வளோ நெருக்கத்தோடு இருந்தது. மனிதனும் நேச்சரும் அவ்வளோ நெருக்கத்தோடு இருந்தது. இது மனிதனுடைய இயல்பு, ஒரிஜினல் ஹோலினஸ், தொடக்கத்தில் இருந்த தூய்மை. அப்ப இது எங்கிருந்து வருது? தொடக்கத்தில் அப்போ ஒரு நீதி இருந்திருக்கு, ஒரிஜினல் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் என்ன? கடவுள் சொல்றாரு, ஆண்டவன் சொல்றான். அதான் ஆண்டவர் சொன்னா, ஆண்டவன் சொன்னா. பிரைஸ் தி லார்ட். இல்லை, அப்படி ஒரு ஃபேமஸ் டைலாக் இருக்குல்ல, சினிமா டைலாக், ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் கேட்குறான். அதே மாதிரி தாங்க, ஆண்டவர் சொல்வான், ஆதாம் கேட்டான். இதுதான் ஒரிஜினல் ஜஸ்டிஸ். ஆண்டவர் சொல்றாரு, ஆதாம் கேட்டான், ஆன்மாவில் கேட்டான், உள்ளத்தில் வாங்கினான், முடிவெடுத்தான், உடலில் செயல்படுத்தினான். ஆன்மாவோ உள்ளமோ உடலும் அழகா செயல்பட்டு கொண்டிருந்தது. ஒரிஜினல் ஹோலினஸிலிருந்து ஒரிஜினல் ஜஸ்டிஸ், அந்த தொடக்க தூய்மையிலிருந்து தொடக்க நீதி. இதுதான் ஒழுக்க நெறி. கவனிச்சிங்களா? திருச்சட்டம் கொடுத்த ஒழுக்க நெறி. திஸ் வாஸ் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் மேன். இதுதான் மனிதனுடைய லைஃப் ஸ்டைல். ஆண்டவர் சொல்வாரு, ஆன்மாவில் கேட்குறான், உள்ளத்தில் வாங்கி முடிவெடுக்கிறான், முடிவெடுத்தவன் உடலில் செயல்படுத்துறான். எவ்வளோ ஈஸியாக இருந்தது வாழ்க்கை, எவ்வளோ தூய்மையாக இருந்தது வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கடவுளால் படைக்கப்பட்டவன் கடவுள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நமக்கு நம் உருவத்திலும் சாயலிலும் மனிதனை படைப்போம் அப்படின்னா அவன் யாரை போல இருக்கிறான்? இப்போ
கடவுளை போல இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சிங்களா? கடவுளை போல. அப்ப அந்த ஒரிஜினல் ஹோலினஸ்லயும் ஒரிஜினல் ஜஸ்டிஸ்லயும் மனிதன் யாரை போல இருந்தான்? கடவுளை போல இருந்தான். அந்த கடவுளை போல அந்த சாயலில் வளர்வதற்கு யாருடைய அந்த ஒழுக்க நெறியில் அவன் வளர்ந்து வந்தான்? கடவுள் சொல்லி தந்த ஒழுக்க நெறியில், கடவுள் காட்டி தந்த வழியில். The way God showed, he tread on this way and he was becoming like God. கடவுள் தந்த வழியில் கடவுளை போல மாறிக்கொண்டிருந்த ஆதாமும் ஏவாளும். இது ஒரிஜினல் ஜஸ்டிஸ், ஒரிஜினல் ஹோலினஸ். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதுதான் ஆதியில் இருந்த நீதி, தொடக்கத்தில் இருந்த ஒழுக்க நெறி, தொடக்கத்தில் இருந்த தூய்மை. இங்கதான் பிசாசு நுழையறான். பிசாசு நுழையறான். பிசாசு நுழைஞ்சு வேற ஒரு ஒழுக்க நெறியை கொண்டு வரான். உனக்கு கடவுளை போல ஆகணுமா? நீ ஏன் அதற்கு இந்த வழியில வர? நான் உனக்கு வேற வழியை சொல்லித்தரேன். பாருங்க, அங்கேயும் டார்கெட் என்ன? கடவுளை போல. இங்கேயும் டார்கெட் என்ன? கடவுளை போல. இங்க டார்கெட் என்ன? பிசாசு சொல்ற டார்கெட் பாத்தீங்களா? கடவுளை போல உனக்கு மாறணுமா? நான் உன்னை கடவுளா மாத்துறேன். நீ ஏன் இவ்வளோ நல்லவனா இருந்து கடவுள் சொல்ற மாதிரி, ஏன் அப்பா சொல்ற மாதிரி நீ இருக்கிற? நீ அம்மா சொல்ற மாதிரி இருக்கிற. இன்னும் அம்மா உன்னுடைய முந்தானை பிடிச்சிட்டு ஏன் நடக்கிற? இனி அப்பா சொல்ற மாதிரி ஏன் கேட்குற? இன்னைக்கு ஸ்கூல்ல காலேஜில் பசங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் இது. அம்மா சொல்ற மாதிரி ஏன் கேட்குற? அப்பா சொல்ற மாதிரி ஏன் கேட்குற? அந்த குழந்தை அப்பாவை மாதிரியாக அம்மாவை மாதிரியாக வெளி உலகம் விடாது. நான் உனக்கு சொல்லித்தரேன். நீ நல்ல ஒரு மனுஷனாகிறதுக்கு, உனக்கு நல்லா படிக்கிறதுக்கு, உனக்கு நல்ல செல்வத்துக்கு, உனக்கு நல்ல ஈஸியா பணக்காரன் ஆகிறதுக்கு நான் உனக்கு வழியை சொல்லித்தரேன். வேற ஒரு உலகம் வெளியிலிருந்து வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உள்ளத்துல இப்ப ரெண்டாவது ஒரு ஸ்டெப் வருது. ரெண்டாவது ஒரு ஸ்டெப். முதல்ல இருந்த ஸ்டெப் என்ன? அப்பா சொல்லி தந்தாரு, பையன் கேட்டா, பையன் அப்பனை போல மாறிக்கிட்டு இருக்கிறான். அப்பா சொல்லி தராரு, ஏவாள்ன்ற பொண்ணு கேட்டா அப்பாவை போல மாறிக்கிட்டு இருக்கிறான். ஆனா வெளியிருந்து இன்னொரு சத்தம் வருது. அதையும் முடிவு செய்யறது அப்ப எந்த இடம்? ஆன்மாவா, உள்ளமா, உடலா? உள்ளம். பிரைஸ் தி லார்ட். அப்ப உள்ளத்துல இப்ப வேற ஒரு சக்தி வருது. இந்த சக்தி அப்ப உள்ளத்துல இருந்ததா? இருந்தது. கடவுளை கீழ்ப்படியும் ஒரு சக்தியும் அதே உள்ளத்தில் உண்டு. கடவுளை எதிர்க்கும் சக்தியும் உள்ளத்திலே உண்டு. இது பைபிள் அடையாளம் இருக்கா? அழகா இருக்குங்க. அதான் சொன்ன இல்லையா, இந்த நாட்களில் வந்த ஒரு செய்தி, இந்த நாட்களில் வந்த ஒரு சிந்தனை. அது 2வது அதிகாரம், ஜெனசிஸ் 2வது அதிகாரம், தொடக்க நூல் 2வது அதிகாரம் 8வது வசனமும் 9வது வசனம் எடுத்து வாசிச்சு பாருங்களேன். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தான் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணில் இருந்து வளரச் செய்தார். எங்கிருந்து வளரச் செய்தார்? மண்ணில் இருந்து வளரச் செய்தார். 2 விதமான மரங்கள் என்ன? நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரம், ட்ரீ ஆஃப் நாலேஜ். இன்னொரு மரம் என்ன? இன்னொரு மரம் என்ன? வாழ்வு தரும், ட்ரீ ஆஃப் லைஃப். 2 மரமும் தோட்டத்தின் நடுவில் 2 மரமும் இருக்கு. நன்மை தீமையை அறிவதற்கு ஏதுவான மரமும் வாழ்வு தரும் கனியை தரும் மரமும், ட்ரீ ஆஃப் லைஃபும் ட்ரீ ஆஃப் நாலேஜும் எங்க இருக்கு? நடுவில் இருக்கு. ஆன்மா, உள்ளம், உடல். ஆன்மா, உள்ளம், உடல். இதுல நடுவில் இருக்கிறது எது? உள்ளம். ஆன்மா, உள்ளம், உடல். தோட்டத்தின் நடுவில் ஒரு மரம் உண்டு, உள்ளம். இந்த உள்ளத்திற்கு 2 மரங்கள் உண்டு. ஒன்று, வாழ்வு தரும் கனியை உருவாக்கும் மரமும் உண்டு. இவ்வளோ நேரம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த மரமே தெரியுமா? ட்ரீ ஆஃப் லைஃப். வாழ்வை தரும் கனி உருவாக்கும் மரமும் உண்டு. அந்த வாழ்வு எங்கிருந்து வருது? அப்பா சொல்றாரு, ஆதாம் கேட்கிறான், அது வாழ்வு தரும் கனி.
ஆனா அதே உள்ளத்துல எதிர்மறையான ஒரு சக்தியும் இருக்கு, ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்கு. அந்த ஆப்போசிட் ஃபோர்ஸ் என்ன? நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான இன்னொரு மரத்தையும் வச்சிருக்கிறார் ஆண்டவர். இது ரெண்டுமே டிசிஷன் பாருங்க, இந்த ரெண்டுமே எங்க செய்யுது? உள்ளம் தான் செய்யுது. ஆண்டவர் சொல்றதை கேட்கணுமா, இல்ல உன்னுடைய உடலினுடைய தேவைகளை நீ கேட்கணுமா? ஆன்மாவினுடைய தேவையை கேட்கணுமா, இல்ல உன்னுடைய உடலின் தேவையை கேட்கணுமா? பாருங்களேன், இது ரெண்டுமே நடக்கிறது உன்னுடைய உள்ளத்தில் தான். போராட்டம் எப்பவுமே நடக்கிறது உள்ளத்தில் தான், ஆன்மாவில் அல்ல, உடலில் அல்ல. The deciding factor is your mind. வெளிச்சம் வருதா? Praise the Lord, praise the Lord, Hallelujah. உங்களுடைய உள்ளம், அந்த உள்ளத்தில் தாங்க இந்த ரெண்டு மரமும். பைபிள் சொல்றப்ப இந்த மரம் 2வது அதிகாரம் 9வது வசனம் அப்படின்ற மரம் எந்த மரம்? இந்த 2 மரங்கள் எங்க இருக்கு? தோட்டத்தின் நடுவில் இருக்கு. அந்த 2 மரங்கள் என்ன தெரியுமா? அந்த டிசைடிங் ஃபேக்டரான உள்ளத்தை பத்தி பேசுது. முடிவெடுக்கிற திறன் உள்ள உள்ளத்தை பத்தி பைபிள் பேசுது. முடிவெடுக்கிற உள்ளம், முடிவெடுக்கிற திறன் உள்ள உள்ளம். அந்த முடிவை நீ ஆண்டவருக்காக எடுக்கிறியா, உலகத்துக்காக எடுக்கிறியா? This is your choice. இது யாருடைய உருவம்? இது கடவுளுடைய உருவம். மானிடரை தம் உருவத்தில் படைத்த ஆண்டவர் அந்த டிசைடிங் ஃபேக்டர், அந்த ஃப்ரீ வில், சுதந்திரமான மனசை வச்சு கொடுத்தாருங்க. இல்லைன்னா நமக்கு ஆண்டவருக்காக, ஆன்மாவிற்காக அந்த முடிவு எடுக்க முடியாது, உடலுக்காக அந்த முடிவு எடுக்க முடியாது. அப்ப அந்த டிசைடிங் ஃபேக்டர் ஒன்று இருக்கிறதுனால தான் நமக்கு ஆண்டவரை அன்பு செய்ய முடியுது, அன்பு செய்யற ஆண்டவருக்கு எதிராகவும் செயல்பட முடியுது. இது எல்லாம் யாருடைய விளையாட்டு தெரியுமா? அதோ இருக்கே உள்ளம். தோட்டத்தின் நடுவில் இருக்கிற இந்த 2 மரங்கள், தோட்டத்தின் நடுவில் இருக்கிற இந்த 2 மரங்கள். நீ நல்லவனும் கெட்டவனும் மாறுறது எங்கேயும் தெரியுமா? இந்த உள்ளத்தில் இருந்தான். ஆன்மாவின் தேவைகளுக்காக ஆன்மீகமாக ஆண்டவர் சொல்றாரு, ஆன்மாவில் கேட்டு உள்ளத்துல நீ ஆண்டவருக்காக டிசைட் பண்றியா, இல்ல உடல் சொல்றதை கேட்டு உடலுக்காக நம்ம டிசைட் பண்றோமா? இவ்வளோ நாள் ஆதாம் யாரை கேட்டுக்கிட்டு இருந்தாரு? ஆண்டவர் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏவாள் யாரை சொல்றதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க? ஆண்டவர் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்போ இவங்களுடைய வாழ்க்கை யாரை மையமாகி கொண்டு வாழப்பட்டது? ஆண்டவர். இட் வாஸ் காட் சென்டர்டு லைஃப். நல்லா கவனிச்சிங்களா? அப்போ தொடக்க நூல் 1வது அதிகாரமும் 2வது அதிகாரமும் மனிதனுடைய வாழ்க்கை யாருடைய சென்டர், யாரை மையமாக கொண்டு வாழ்ந்தார்கள் அவர்கள் இருவரும்? கடவுள் சொல்ற நல்லது தான் எனக்கு நல்லது, பைபிள் சொல்ற நல்லது தான் எனக்கு நல்லது, திருச்சபை சொல்ற நல்லது தான் எனக்கு நல்லது, எங்க அப்பா சொல்ற நல்லது தான் எனக்கு நல்லது, எங்க அம்மா சொல்ற நல்லது தான் எனக்கு நல்லதுன்னு வாழ்ந்த குழந்தைங்க 15 வயசு ஆகுது, 18 வயசு ஆகுது, 20 வயசு ஆகுது, என் ஃப்ரெண்டு சொல்ற நல்லது தான் எனக்கு நல்லது. அப்படியே அப்பா அம்மா ஒதுக்கி வச்ச மாதிரி கடவுளை ஒதுக்கி வச்சாங்க ஆதாமும் ஏவாளும். காட் சென்டர்ட் லைஃப் became self-centered life. கடவுள் சொல்ற நல்லது கெட்டதை வாங்கிக்கிட்டு இருந்தவங்க, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, நானா பார்த்துக்கிறேன், நானா கடவுளை ஆயிக்கிறேன். கடவுளை போல மாற ஆசைப்பட்டு கடவுள் இவங்க இந்த ரூட்ல வந்திருந்தாலும் கடவுளை போல மாறி இருந்திருப்பாங்க. ஆனா இந்த ரூட் எங்களுக்கு வேண்டாம், நாங்க வேற ரூட்ல நாங்க கடவுளா மாறி இருக்கிறோம். இப்படி அவங்க ஆசைப்பட்ட பொழுது அவங்க உண்ட அந்த கனி, எந்த கனி தெரியுமா? இந்த முதல் மரத்தில் இருந்த கனி கிடையாதுங்க, ட்ரீ ஆஃப் லைஃப் கனி கிடையாது, ட்ரீ ஆஃப் நாலேஜ். நல்லது கெட்டது இவ்வளோ நாள் சொல்லி தந்தது ஆண்டவர், நல்லது கெட்டது இவ்வளோ நாள் சொல்லி தந்தது அப்பா, நல்லது கெட்டது இவ்வளோ நாள் எனக்கு சொல்லி தந்தது என்னை படைத்தவர். அவர்கிட்ட சொல்லிட்டு இனி நீ சொல்லி தராத, நான் வேற கத்துக்கிறேன். நான் இன்னைக்கு இந்த ஒழுக்க நெறியிலிருந்து தவறி இந்த ஒழுக்க நெறியை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். இதுதான் 3வது அதிகாரம். புரிஞ்சுதான்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இங்கே ஆண்டவர் தந்த ஒரு அந்த ஒழுக்க நெறி எதுக்கு தெரியுமா? நீங்க நல்லா இருக்கணும்னு தான் தந்தார். ஒரு அப்பாவும் ஒரு அம்மாவும் ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு கசப்பாக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைங்கிட்ட என்ன மாரடிச்சுக்கிறீங்களா, என்ன சொல்லுவீங்க? தலையில் அடிச்சுக்கிறீங்களே, அம்மா அந்த பக்கம் போகாதம்மா, அம்மா அதை செய்யாதம்மா, தம்பி அதை கேட்காதடா, இதை வாங்காதடா, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்? ஏன்னா இந்த ஒழுக்க நெறிய அவங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு நல்லது தான். ஆனால் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பொண்ணு எங்கே எப்போ பார்த்தேன், நைட்ரஜலுக்கு வந்த பொழுது ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருந்த பொழுது அவங்க சொன்னாங்க, ஃபார் பொண்ணு மதிக்கவே மாட்டேங்கிற, கெட்டுக்கவே மாட்டேங்கிறா, இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஒரு அடிமையாக இருட்டான்.
7th 8th நம்ம தான் படிக்கிறோம் அந்த பொண்ணு. பட் அடிக்டட் டு இன்ஸ்டாகிராம். நான் கேட்டேன், உனக்கு ஏமா இன்ஸ்டாகிராம் தேவையே இல்லை, மொபைலே தேவையில்லாத வயசு. ஆனால் இன்னைக்கு அந்த இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ அடிமையாக இருக்கிறாங்க. அப்போ நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ நல்லா இருக்கணும்னு உனக்கு எதிரியாக நிற்கிறது யார் தெரியுமா? உங்கள் அப்பா அம்மா தான் நிற்பாங்க. ஈவன் யுவர் பேரண்ட்ஸ் வில் கோ டு த எக்ஸ்ட்ரீம் டு பிகம் யுவர் எனிமி ஸோ தட் யூ வில் லிவ் லாங், யூ வில் லிவ் அ ஹோலி லைஃப். நீ நல்லா இருக்கணும்னு உன் ஃப்ரெண்டு எதிரியாக நிற்க மாட்டான். நீ நல்லா இருக்கணும்னு உனக்கு எதிரியாக நிற்கிறது யார் தெரியுமா? அப்பா அம்மாவாக தான் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு எதிரி தான். ஏன் தெரியுமா? அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் தான் போராடுவீங்க. அதனால் ஒரு விஷயம் அவங்க தப்பு செய்யும்போது தப்புன்னு பேரண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல மாட்டாங்க. அப்பா அம்மா சொல்லி கொடுக்குற நல்லது கெட்டது பிள்ளைகளுக்கு பிடிக்காது. ஆண்டவர் சொல்லி கொடுத்த நல்லது கெட்டது ஆதாமுக்கு ஏமாவுக்கும் பிடிக்கல. நான் பார்த்துக்கிறேன் என்னுடைய நல்லதை கெட்டதை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ நல்லதை கெட்டதை எத்தனை பேர் சொல்லி தருவாங்க இந்த உலகத்தில்? நல்லதை கெட்டதை இந்த உலகத்தில் 2 பேர் சொல்லி தருவாங்க. நல்லவங்களும் நல்லது கெட்டதை சொல்லி தருவாங்க, கெட்டவங்களும் நல்லது கெட்டதை சொல்லி தருவாங்க. நல்லவங்களும் நல்லது கெட்டதை சொல்லி தருவாங்க, கெட்டவங்களும் நல்லது கெட்டதை சொல்லி தருவாங்க. நல்லவங்க நல்லது கெட்டதை சொல்லி தரும்போது கரெக்டாக சொல்லுவாங்க. நல்லவங்க ஒரு நல்லதை பார்க்கும்போது நல்லதுன்னுவாங்க, நல்லவங்க கெட்டதை பார்க்கும்போது கெட்டதுன்னுவாங்க. ஆனால் அதே சைடு கெட்டவங்க நல்லதை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க? கெட்டதுன்னுவாங்க. கெட்டவங்க கெட்டதை பார்க்கும்போது என்னன்னு சொல்லுவாங்க? இதே தாங்க. ஆண்டவர் சொன்னார், நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர உனக்கு வேறு தெய்வங்கள் நல்லது அல்லனர். நாம் சொன்னோம், நான் பார்த்துக்கிறேன், நான் வேற தெய்வங்களை நான் பார்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு எனக்கு அதனால் 1008 தெய்வங்கள். நமக்கு ஒரு தெய்வம் கிடையாது, ஒரு கடவுள் கிடையாது. இன்னைக்கு நம்ம நிறைய கடவுள். நல்ல நேரம் நம்மளுடைய கடவுள் தான், ராகுகாலம் நம்மளுடைய கடவுள் தான், ஜோசியம் நம்மளுடைய கடவுள் தான், அப்புறம் என்னது நல்ல நாள் நம்மளுடைய கடவுள் தான், ராசி நம்மளுடைய கடவுள் தான், சகுனம் நம்மளுடைய கடவுள் தான், ஜாதி பார்க்கறது நம்மளுடைய கடவுள் தான், பொறாமை போட்டிகள் நம்மளுடைய கடவுள் தான், பணம் நம்மளுடைய கடவுள் தான், பதவிகள் நம்மளுடைய கடவுள் தான். உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கட்டும், கோயிலில் இருக்கட்டும், பதவிகள் நம்மளுடைய கடவுள்கள். எத்தனை கடவுள்கள் இன்னைக்கு? ஆண்டவர் சொன்னார், நான் தான் கடவுள், ஒரே கடவுள். ஆனால் இன்னைக்கு நமக்கு இவ்வளோ கடவுள்கள் நம்மளை சுற்றி இருக்கு. நம்ம ஆண்டவர்கிட்ட சொன்னோம், நான் கடவுள், எனக்கு கடவுள் ஆகிறதுக்கு வேற வழி இருக்கு, நீ வேலையை பாரு அப்படின்ட்டோம். தொடக்க நூல் 1:2 ஆண்டவர் சொன்னார், ஒரே ஒரு ஒழுக்க நெறி தான் கடவுளை போல மாறுறதுக்கு. நீ என்னை கேளு, நான் உன் ஆன்மாவில் பேசுகிறேன், உள்ளத்தில் வாங்கு, அதை முடிவெடு, அதை உடலில் செயல்படுத்து. திஸ் இஸ் த ரூட், ஒழுக்க நெறி. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இதுதான் ஒழுக்க நெறி. இந்த நெறியை மனிதன் தவறியதுதான் 3வது அதிகாரம். இந்த நெறியை தவறியதான் 3வது அதிகாரம். அப்ப இந்த நெறி தவறின போது என்னாச்சு? காட் சென்டர்ட் மனிதன் செல்ஃப் சென்டர்டா மாறினான். கடவுள் மையம் என்று வாழ்ந்த மனிதன் தான் மையமாக வாழ ஆரம்பித்தான். செல்ஃப் சென்டர்ட், சுயநலமாக யோசிச்சான், நான் கடவுளை போல. அப்போ கடவுளை தவிர்த்து நான் கடவுளாக மாறிக்கொள்கிறேன். இதுதான் ஒரிஜினல் சின். ஒரிஜினல் சின்னா என்ன? ஜென்ம பாவம் என்பது நீங்கள் ஜென்மம் எடுக்கும்போது கிடைக்கிற பாவம். ஜென்மம் எடுக்கும்போது கிடைக்கிற பாவம் கிடையாது. பாவம் ஜென்மம் எடுத்த பொழுது அது எப்படி எடுத்தது, அதுதான் ஜென்ம பாவம். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சிங்களா? ஜென்ம பாவம் என்பது நீங்கள் ஜென்மம் எடுக்கும் போது மட்டும் கிடைக்கிறது கிடையாதுங்க. பாவம் ஜென்மம் எடுத்த பொழுது அந்த ஜென்மம் என்ன? How did the sin originated in this universe? இந்த உலகத்தில் பாவம் எப்படி ஜெனிச்சது, எப்படி பிறந்தது? இப்படிதான் பிறந்தது. கடவுளை தவிர்த்து மனிதன் கடவுளாக விரும்பிய பொழுது அவன் செய்த பாவம் என்ன? God centered man became self centered. திமிரு, ஆணவம். புனித அகஸ்டின் சொல்லுவார், புனித அகஸ்டின் ரொம்ப அழகான வார்த்தை சொல்லுவார். ப்ரைடுன்னா என்ன தெரியுமா? ப்ரைடு அப்படின்னா அது டிக்ஷனரி சொல்றது பெருமை, பெருமை. புனித அகஸ்டின் சொல்ற அழகான ஒரு நல்ல ஒரு அழகான சென்டென்ஸ். யூ நோ வாட் இஸ் ப்ரைட்? ப்ரைடு என்பது பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ரைடு கிடையாது. அந்த ஒரு மறந்துட்டு பாருங்க.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. விட்டு போச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எஸ், அவர் சொல்ற வார்த்தை. இந்த வார்த்தை நம்ம சொன்னோம் இல்லையா, கடவுளுடைய குரலை ஆன்மா கேட்டு உள்ளம் அதனுடைய முடிவெடுத்து உடலில் செயல்படுத்த பாருங்க. இதுக்கு அழகான ஒரு பெயர் என்ன தெரியுமா? கிரேஸ். கிரேஸ், அருள். இந்த ஒழுக்க நெறியில் மனிதன் இயல்பாகவே இருந்தான், அது அருள், கிரேஸ். மனிதன் இயல்பாக, தொடக்க நூல் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம், மனிதன் இயல்பாக நல்லவனா இருந்தான். அவனில் தீமை கிடையாது, அவனுக்குள் வெறுப்பு கிடையாது, அவனுக்குள் போட்டி கிடையாது, அவனுக்குள் பெருமை கிடையாது, அவனுக்குள் தற்பெருமை கிடையாது. அவனுக்கு ஒரே கடவுள் தான் இருந்தார். He did not have any other gods. இப்படி வாழ்ந்தது. இதுக்கு பேர் தான் கிரேஸ், கிருபை, அருள். கிருபை இல்லாத ஒருவன், கிருபை இல்லாத ஒருவன், கிருபை இல்லாத ஒருவன், the free will without grace can commit nothing but sin. free will, சுதந்திரமான மனசு யாரால் ஆட்கொள்ளப்பட்டது? ஆண்டவரால். ஆன்மாவில் கேட்டு உள்ள முடிவெடுத்து உடல் செயற்படும் பொழுது இது ஒரு கிருபை இருந்தது. அந்த ஃப்ரீ வில்ல, சுதந்திரமான மனசுல, ஃப்ரீ வில்ல சுதந்திரமான மனசுல இப்படி ஒரு கிருபை இருந்தது. ஆண்டவருடைய குரலை கேட்டு அந்த குரலின் படி செயல்பட மனிதனுக்கு ஒரு அருள் இருந்தது. இந்த அருள் இல்லாத ஃப்ரீ வில் என்ன செய்யும்? வேற எதுவுமே செய்ய தெரியாது. அதுக்கு செய்ய தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் பாவம் மட்டும்தான். The free will without the grace can do nothing but sin alone. The free will, சுதந்திரமான மனசு, ஆண்டவருடைய குரலை கேட்காத மனசு, உடலின் குரலை கேட்கும் மனசு, ஆண்டவர் இல்லாமல் நான் நானாகவே கடவுளாகிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு மனசு, இந்த மனசால செய்ய முடிகிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பாவம் மட்டும்தான். பாவத்தை தவிர்த்து இந்த மனசால வேற எதையுமே செய்ய முடியாது. இன்னைக்கு கடவுள் இல்லாம நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, கடவுளை தவிர்த்து நம்ம யோசிக்கிறோம்னா, கடவுளுக்கு எதிராக நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, மனுஷன் நம்மளால் அன்பு செய்ய முடியல அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரீ வில்ல பிரச்சனை வந்துடுச்சு. ஏனெனில் இந்த ஃப்ரீ வில்ல தான் ஆண்டவர் கொடுத்தாரு. கடவுளை அன்பு செய்ய, மனிதனை அன்பு செய்ய, தன்னை அன்பு செய்ய, இயற்கை அன்பு செய்ய இன்று ஆண்டவர் கொடுத்த ஒரு சுதந்திரமான ஒரு மனசு உண்டு. இன்னைக்கு மற்றவங்க மேல கோபம், மற்றவங்க மேல வெறுப்பு, எனக்கு இந்த ஒழுக்க நெறி இல்லை அப்படின்னா you have lost the grace. கிருபை போயிடுச்சு. எனக்குள்ள வெறுப்பு இருக்கு, எனக்குள்ள விரோதங்கள் இருக்கு, எனக்குள்ள தேவையில்லாத காம சிந்தனைகள் இருக்கு, லஸ்ட் ஃபீலிங்ஸ், பேராசைகள் இருக்கு, பெருந்தீனி இருக்கு. இந்த 7 கேபிட்டல் சின் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் இருந்ததுன்னா அதனுடைய காரணம் உங்களுடைய ஃப்ரீ வில் கண்டாமினேட் ஆகி போச்சு, அழுக்கு படிந்து விட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த ஃப்ரீ வில் இந்த ஒழுக்க நெறியை தவறி விட்டது. 3வது அதிகாரத்தில் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் விட்டுட்டோம். 1வது அதிகாரம், தொடக்க நூலுடைய 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தை விட்டுட்டு நான் கடவுளாக மாறிக்கொள்கிறேன், எனக்கு நீ உன்னுடைய உதவி தேவையில்லை. கடவுள் சென்டர்டு போன பொழுது, செல்ஃப் சென்டர்டு வந்த பொழுது பைபிள் பயன்படுத்துகிற வார்த்தை தான் நிர்வாணம். அப்ப நிர்வாணம் அப்படி இப்ப என்ன புரியுதா? நிர்வாணம் என்பது இந்த ஆடை இல்லாத நிர்வாணம் இல்லை, ஆண்டவர் இல்லாத மனிதனுடைய வார்த்தை தாங்க நிர்வாணம். ஆடை, ஏன்னா பைபிள் 2வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. தொடக்க நூல் 2:24. இதனால் கணவன் தன் தாய் தந்தை விட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். மனிதன் மனைவியும் ஆடையின்றி இருந்த. பைபிள் ரொம்ப கிளியர். ஏங்க இவ்வளோ டீட்டெயில் போடணும் பைபிள்? அவர்கள் ஆடையின்றி இருந்தார்கள். அப்ப ஆடையின்றி இருந்தார்கள். பாவம் செய்த பிறகல்ல, they lost their clothes. ஆடையின்றி இருந்தார்கள். பாவம் இல்லாதிருந்த பொழுதும் அவர் ஆடையின்றி இருந்தார்கள். அப்ப அந்த ஆடை என்ன? இந்த ஆடை. ஆடையின்றி இருந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு அந்த நிர்வாணம் தோணவில்லை. because they were with God, they had God. கடவுள் சென்டர்டா இருந்தது வாழ்க்கை. அப்பா என்ன சொல்றாரோ அதுபடி கேட்டு வாழ்ந்த பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு பணம் இல்லைன்னா பிரச்சனை கிடையாதுங்க. சில பிள்ளைகள் பாருங்க புரிஞ்சு வாழ்ந்துப்பாங்க. அப்பாவுக்கு இவ்வளவுதான் சம்பளம், அம்மாவால் இப்படிதான் முடியும், சமைக்க முடியும், இவ்வளோ டேஸ்டா தான் முடியும், கம்பேர் பண்ண மாட்டாங்க. அப்பாவும் அம்மாவை ஏத்துக்கிற பசங்க, குடும்பம் அதுதான் குடும்பம். அவர்கள் ஆடையின்றி இருந்தார்கள். அவர்களுக்கு நிர்வாணம் தோணாத பசங்களுக்கு.
டெய்லி சில டைம் நான்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது எங்கள் வீட்டில் எல்லாமே இந்த டிஃபன் அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் செய்வாங்க. தமிழ்நாட்டில் டிஃபன் தான் சாயங்காலமும் காலையிலும் சாப்பிடணுன்றதே நான் ஃபாதரான பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபாதரான பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஃபாதரான பிறகு நான் ஃபஸ்ட்டு 5 வருஷம் இருந்தது பெங்களூரில் தான். அப்போ எனக்கு தெரியாது. ஆக்சுவலி நான் ஒரு தடவை நான் +1 படிக்கும் பொழுது, நான் சொன்ன வளர்ந்தது சென்னையில் தான். ஒரு தடவை எங்களுடைய ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போக வேண்டியதாக இருந்தது. குரூப் ஸ்டடின்னெல்லாம் சொல்லி சும்மா வீட்டிலேருந்து நம்ம ஓடி போயிடுவோம் இல்லையா, குரூப் ஸ்டடி அப்படின்னு சொல்லி. அங்கே போய் ஒரு 5-6 பேர் சேர்ந்து பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம். புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் கரெக்டாக. அதெல்லாம் பேக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு தான் போவோம். அங்கே போய் கிரிக்கெட்டெல்லாம் விளாடுவோம். அந்த பிளாஸ்டிக் சின்ன சின்ன ரூம் கிரிக்கெட்டெல்லாம் விளாடுவோம். இதெல்லாம் முடிச்சுட்டு அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, சாப்பிட்டு போடா அப்படி தம்பி அப்படின்னாங்க. சரி ஆண்டி சொல்லுமா, நம்ம பிளேட்டெல்லாம் வச்சுட்டு ரெடியாக சாதத்துக்கு நிற்கிறோங்க. அவங்க சூடா 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 தோசை கொண்டு வந்துடுறாங்க. எங்கள் வீட்டில் சண்டே காலையில் மட்டும்தான் ஒன்றெல்லாம் இட்லி இல்லை தோசை, இல்லைன்னா பொங்கல் செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. இட்லி தோசை அந்த மாதிரி டிஃபன் அப்படின்றது சண்டே மார்னிங் மட்டும்தான். சாட்டர்டே ஸ்கூல் லீவ் இருந்தால் தான். ஏன்னா அப்பாவும் வேலைக்கு போகணும், நாங்கள் 3 பசங்க வீட்டில். அப்போ சாதம் தான் வீட்டில். திங்கள் செவ்வாய் ஆல் த வீக் டேஸ் இன்க்ளூடிங் சாட்டர்டேஸ் இஃப் வி ஹேவ் ஸ்கூல். ஏன்னா அப்பாவுக்கும் லஞ்ச் கட்டி கொடுக்கணும். அப்போ காலையில் சமைக்கிற அதே சாதம் தான் மதியானமும். காலையில் சாதமும் பீட்ரூட்டு வச்சாங்கன்னா அதே பேக் பண்ணி தான் லஞ்சுக்கு தருவாங்க. காலையில் இதுவும் கேரட்டும் போட்டாங்கன்னா சாதமும் கேரட்டும் வச்சுட்டு ஒரு ஊறுகாய் பீஸ், அவ்வளோதான். நாங்கள் குத்தம் சொல்லலை அப்பா அம்மாவை. ஆடையின்றி இருந்தோம், எங்களுக்கு நிர்வாணம் ஃபீல் பண்ணலை. ஆடையின்றி இருந்தோம், ஏழ்மையில் இருந்தோம், ஆனால் நிர்வாணம் ஃபீல் பண்ணலை. ஏன் தெரியுமா? அப்பாவனுடைய அம்மாவனுடைய பிள்ளைகளாக இருந்தோம். அப்பா கூட இருந்த பொழுது, அப்பா கூட இருந்தோம், அம்மா கூட இருந்தோம், குடும்பத்தை கூட இருந்த பொழுது எங்களுக்கு அந்த நிர்வாணம் அப்படின்றது இந்த ஆடையினுடைய இது மட்டும் கிடையாதுங்க. அவன் குடும்பத்தில் இருந்தான், அவன் குடும்பத்தினுடைய மெம்பராக இருந்தான். ஆதாமும் ஏவாளும் அவர்கள் ஆடையின்றி இருந்தார்கள், அவர்களுக்கு நிர்வாணம் தோணவில்லை. அப்படி ஒரு டீட்டெயிலிங் பைபிளில் தேவை கிடையாது. இது இந்த ஆடையை குறித்து அல்ல. அவன் அப்பாவோடு இருந்தான். அவன் அப்பாவை விட்டு விலகின பொழுதுதான் அவனுக்கு அப்பாவை பற்றி பயம் வந்துச்சு. அப்பாவை பற்றின பயம் அப்பா விட்டு விலகின போதான் ஒரிஜினல் ஜஸ்டிஸ் போயிடுச்சு, ஒரிஜினல் ஹோலினஸ் போயிடுச்சு, ஒரிஜினல் சின் உள்ள நுழைஞ்சது. இந்த ஒரிஜினல் சின் அப்படின்றது காட் சென்டர்ட் மாறி செல்ஃப் சென்டர்டா மாறுதான் இந்த ஒரிஜினல் சின். ஜென்ம பாவம், பாவத்தினுடைய ஜென்மம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஃப்ரீ வில்ல இருந்த, சுதந்திரமான மனசில் இருந்த ஒரிஜினல் ஹோலினஸ், ஒரிஜினல் ஜஸ்டிஸ், அதனுடைய அது தொடக்கத்தில் இருந்த தூய்மை, தொடக்கத்தில் இருந்த நீதி, தொடக்கத்தில் இருந்த அந்த ஒழுக்க நெறி எல்லாமே போச்சு. ஒரிஜினல் சின் வந்த போது ஜஸ்டிஸ் போயிடுச்சு, ஹோலினஸ் போயிடுச்சு, அந்த ஒழுக்க நெறி போயிடுச்சு. ஏசு எதுக்கு வந்தார் தெரியுமா? இதை திரும்ப கொடுக்க தான் வந்தார். இந்த ஒரிஜினல் ஜஸ்டிஸ்க்கு மீண்டும் மனிதனை ரெஸ்டோர் பண்ணுறதுக்காக, இந்த ஒரிஜினல் ஹோலினஸ்க்கு மீண்டும் மனுஷனை ரெஸ்டோர் பண்ணுறதுக்காக, இந்த ஒரிஜினல் நெறி, இந்த நெறிக்கு மீண்டும் மனிதனை ரெஸ்டோர் பண்ணதான் இயேசு கிறிஸ்து வருகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது நம்ப மாட்டீங்கன்னா நீங்க எடுத்து வாசிங்களேன். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 14வது திருவசனம் நினைக்கிறேன், 14. நில்லுங்க 17 திருச்சட்டத்தையும் என்ன வேண்டாம். பாத்தீங்களா? நான் திருச்சட்டத்தை அழிக்க வரவில்லை, திருச்சட்டத்தை அழிக்க வரவில்லை, இறைவாக்குகளை அழிக்க வரவில்லை, அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். இந்த திருச்சட்டம் எங்கு எழுதப்பட்ட திருச்சட்டம்? மனிதனுடைய இதயத்தில் எழுதப்பட்ட திருச்சட்டம். தொடக்க நூல் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் மனிதனுடைய இதயத்தில் இருந்தது. அந்த நன்மை தீமை மனிதனுடைய இதயத்தில் இருந்தது. எது நல்லது எது கெட்டது அப்பாவும் சொல்லி தந்தார், பிசாசும் சொல்லி தந்தது. அப்பா சொல்லி தந்த நல்லதை கெட்டதை வாழ்ந்த பொழுது 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் அப்பாவுடைய பிள்ளையாக இருந்தவங்க, அப்பா எனக்கு நீ வேண்டாம், நான் கடவுளா மாறி இருக்கிறேன், நானாவ மாறி இருக்கிறேன், எனக்கு நீ வேண்டாம், நிர்வாணத்தில் கடந்து போனாங்க. அப்புறம் அவங்க போட்டுக்கிட்ட ட்ரெஸ் என்ன? இலைகள்.
Praise the Lord. ஆண்டவர் அவர்களுக்கு தந்த ஆடை, ஆண்டவர் அவர்களுக்கு தந்த ஆடையை களைந்து அவர்கள் போட்டுக்கிட்ட ஒரு ஆடை இருக்கு. இதன் வழியாக நாங்கள் கடவுளாக மாறிக்கொள்கிறோம். We will take care of ourselves. நிர்வாணம் வந்தது, அவர்கள் அவர்களுடைய ஆடையை தைத்துக் கொண்டார்கள். இந்த ஆடைகள் தான் இன்னைக்கு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பல விதமான ஆடைகள். நாம் கடவுளாக மாறுவதற்கு நாம் வைத்திருக்க நிறைய ஆடைகள் உண்டு. இன்னைக்கு பல நடிகர்கள் கடவுளாக மாறி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. கிரிக்கெட் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஒரு காலகட்டத்தில் கிரிக்கெட்டுக்கு ஒரு கடவுள் இருந்தார் இல்லையா? கிரிக்கெட்டுக்கு ஒரு கடவுள் இருந்தார். அப்ப ரசிகர்கள் சிலரை கடவுள் அப்படின்னு அழைக்கிறாங்க. இன்னைக்கும் சில ரசிகர்கள் சில நடிகர்களை கடவுள்னு கூப்பிடுறாங்க. அப்ப கடவுளா மாறுவதற்கு இன்னைக்கு மனுஷனுக்கு நிறைய வழிகள் உண்டு. அதான் இந்த இலைகள். சிலவங்க பணக்கார மாதிரி, த பெஸ்ட், நான் தான் உலகத்திலே டாப் பணக்கார அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு என்னமோ he feel that he is a god, கடவுளா தோணுது. அப்ப பணம் சிலவங்களை கடவுளா மாத்துது, பதவிகள் சிலவங்களை கடவுளா மாத்துது, ஆடைகள் சிலவங்களை கடவுளா மாத்துது. Praise the Lord. Praise the Lord. மற்றவங்க முன்னால மதிப்பு கிடைக்கிறது எதெல்லாம் நீங்க இன்னைக்கு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இன்னைக்கு நீங்க போட்டிருக்கிற இலைகள். கடவுள் தந்த ஆடை வேண்டான்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கடவுளா மாறுவதற்காக, மற்றவங்க முன்னால மேன்மையா நிற்பதற்காக, மற்றவங்க முன்னால முதல் இடத்துல நிற்பதற்காக இன்னைக்கு நம்ம போட்டிருக்கிற நிறைய ஆடைகள் உண்டு. இலைகள். ஆண்டவர் சொன்னாரு, இந்த இலைகள் பத்தாது, இந்த இலைகளை வைத்து உனக்கு இங்க வாழ முடியாது. அதனால இந்த இலையை போட்டவங்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு, நீ வெளியே நில்லி, நீ கொஞ்ச நாள் இந்த இலையை மாத்தி நான் திரும்ப உனக்கு இந்த ஆடையை தருவேன். You ate from the tree of knowledge, I will again give you from the tree of life. ஒரு நாள் மீண்டும் நீ இந்த கனி இருக்கு பாரு, ட்ரீ ஆஃப் நாலேஜ், இந்த நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து நீ உண்டு ஆடையின்றி நிர்வாணமாக உன்னை அழித்து கொண்டாய் அல்லவா? ஒரு நாள் மீண்டும் என் மகன் வருவான், என் மகனின் வழியாக வாழ்வு தரும் கனியை ஒரு நாள் நான் உனக்கு திரும்ப தருவேன். நான் from the tree of life you will eat again. அன்னைக்கு நீ திரும்ப இதுக்குள்ள வந்தா போதும்னு சொல்லி வெளியே துரத்திட்டார். Praise the Lord. Hallelujah. நீ அதுவரை நீ போட்டிருக்கிற இந்த ஆடைகள் உன்னை கடவுளா மாத்தாது, கடவுளுடைய பிள்ளையா மாத்தாது, மோட்சத்துக்கு உன்னை வழி கொடுக்காது. உனக்கு மோட்சத்துக்குள்ள கால் வைக்கிறதுக்கு நீ சாப்பிட வேண்டிய ஒரு பழம் உண்டு, நீ சாப்பிட வேண்டிய ஒரு உணவு உண்டு, நீ கடவுளை போல மாறுவதற்கு நீ சாப்பிட வேண்டிய ஒரு உணவு உண்டு. இந்த உணவு உன்னை கடவுளை போல மாற்றும். இதுவரை நீ சாப்பிட்ற உணவு, இந்த உணவை தவிர நீங்க வேற ஏதாவது இன்னைக்கு உணவுகள் உங்களை கடவுளை போல மாற்றும் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க கடவுளா நினைக்கிற விஷயங்கள். அது எதுவுமே உங்களை கடவுளை போல மாத்தாது. That will never make you as God. கடவுளா உங்களை மாத்தாது. நம்ம இன்னைக்கு தலை மேல வச்சிருக்கிற, முதல் இடம் கொடுத்து வச்சிருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. கடவுள்னா என்ன? உங்களை வழி நடத்துகின்ற சக்தி. இன்னைக்கு உங்களை வழி நடத்துறது எது? கணவன் மீது உள்ள அன்பு, மனைவி மீது உள்ள ஆழமான அன்பு, கடவுளை எதிர்த்துள்ள அன்பு, பெற்றோர்களை தவிர்த்துள்ள அன்பு, அப்பா அம்மாவுக்கு தெரியாத உறவுகள், காதல் உறவுகள், குடும்பத்திற்கு தேவையில்லாத உறவுகள், எவ்வளவு விஷயங்கள் தெரியுமா இன்னைக்கு கடவுளாக இருக்குது. நிறைய விஷயங்கள் கடவுளாக இருக்குது. ஆனால் இந்த கனிகள் எதுவுமே உன்னை கடவுளா மாத்தாது. இந்த இலைகள் எதுவுமே உன்னை கடவுளா மாத்தாது. இந்த இலைகள் வேணும்னா இந்த உலகத்தில் உன்னை கடவுளா மாத்தும். இந்த உலகத்தை விட்டு நீ போனா அவ்வளவுதான், அது முடிஞ்சிச்சு. 10,000 கோடி சொத்து உனக்கு இருக்கலாம், இந்த உலகம் உன்னை கடவுளா பார்க்கும். நீ போற இடத்துல எல்லாம் உனக்கு மதிப்பு கிடைக்கும், அவ்வளவுதான். இந்த உலகத்துக்கு நீ கடவுளா இருக்கலாம். ஆனா இன்னொரு உலகம் இருப்பார், அந்த உலகத்துக்குள்ள உன்னால் நுழைய முடியாது. அந்த உலகத்துக்குள்ள போகிறதுக்கான கனி இது கிடையாது. அந்த உலகத்துக்குள்ள போறதுக்கான ஒழுக்க நெறி இது கிடையாது. இன்னைக்கு நாம் வாழும் வாழ்க்கையினுடைய ஒழுக்க நெறி அந்த உலகத்தினுடைய ஒழுக்க நெறி கிடையாது. That is completely a different world. That is completely a different kingdom. That has completely different rules. அந்த ஆட்சி வேறு, அந்த ஆட்சியில் வாழ வேண்டிய ரூல்ஸ் வேற. இங்க வச்ச ரூல்ஸ் அங்க ஒத்து போகவே போகாது. Praise the Lord. அந்த ரூல்ஸ் நம்ம முன்னால சொன்ன ஒரு ரூல்ஸ் ஆண்டவர் சொல்றாரு, ஆன்மா கேக்குது, உள்ள முடிவெடுக்குது,
உடலில் செயல்படுவது. இதுதான் அந்த ரூல். ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும் ரூல், ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும் ஆட்சி, ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும் அரசு. அதனாலதான் இயேசு வந்தார். இயேசு வந்துட்டு சொன்னாரு, நீங்க வாழ்ற வாழ்க்கை, நீங்க போட்டுக்கிற அந்த இலையின் ஆடைகள் அது காஞ்சி போயிடும். இந்த இலையினுடைய ஆடை கிடையாது, நான் ஒரு ஆடை தரேன், அந்த ஆடை போடுங்கன்னார். இந்த நீங்க போட்டிருக்கிற இந்த இலையெல்லாம் காஞ்சி போயிடுங்க. இதெல்லாம் இந்த உலகம் உங்களை பெருசா பார்க்கும். ஏன் நீங்கள் எந்த ஜாதியில் இருக்கிறீங்க, நீங்கள் எந்த படிப்பு படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு பிஹெச்டி இருக்கா, உங்களுக்கு என்ன ரெண்டு மாடி வீடு இருக்கா, உங்களுக்கு கார் இருக்கா, உங்களுக்கு புல்லட் இருக்குதா, இது உலகம் பார்க்குற மதிப்பீடுகள். அந்த மதிப்பீடுகள் கிடையாது, விண்ணின் மதிப்பீடுகள். அந்த மதிப்பீடு டோட்டலி டிஃப்ரெண்ட். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. அதனால தான் இயேசு கற்றுத்தந்த ஜெபம் என்ன? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, தூயதென போற்ற பெறுக. இது எந்த ஆட்சி? இந்த இறையாட்சி எங்கே வரும்? அடுத்த லைன், உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இந்த மண்ணுலகில், இந்த மண்ணில் நிறைவேறுக. எந்த மண்ணு? மனிதா நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய், மறவாதே என்றும் மறவாதே, மறவாதே மனிதனே. மண்ணுலகில் அப்படின்றத எங்கேன்னு புரிஞ்சது? இப்போ எந்த மண்ணுலகு? எந்த மண்ணில்? இந்த மண்ணில். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. அப்போ இந்த தொடக்க நூல் 1:2 இருந்து ஒரு ஆட்சி உண்டு. அந்த ஆட்சி என்ன? அப்பா சொல்றாரு, ஆதாம் ஆன்மாவில் கேட்டாரு, ஆன்மாவில் கேட்டதை உள்ளத்தில் வாங்கினாரு, முடிவெடுத்தாரு, உடலில் செயல்படுத்தினாரு. ஆட்சி கரெக்டாக இருந்தது. 3ஆவது அதிகாரத்தில் ஆட்சி மாறி போச்சு. ஆட்சி மாறி போச்சு. ஆண்டவருடைய ஆட்சி போய் மனிதனுடைய சுயநில ஆட்சி வந்துச்சு, செல்ஃப் கிங்டம். இந்த ஆட்சியிலிருந்து மாற்றி இந்த ஆட்சி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, இந்த இலையை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு மோட்சத்தில் கால் வைக்க முடியாது. உண்மையாகவே இந்த ஒழுக்க நெறிய நான் சொல்லித்தரேன்னு சொல்ல தான் இயேசு கிறிஸ்து வந்தார். 33 வருஷம் அவர் நல்லா கவனிங்க, 33 வருஷம் அவர் காமிச்ச அந்த வாழ்க்கை எது தெரியுமா? இந்த ஆட்சி தான் காமிச்சிருந்தார். இந்த ஆட்சி தான் காமிச்சிருந்தார். அப்பா சொன்னாரு, இயேசு கேட்டாரு, உள்ளத்தில் வாங்கினாரு, உள்ளத்தில் முடிவெடுத்தாரு, உடலில் செயல்படுத்தினார். ஏன் தம்பி பிறந்த? அப்பா சொன்னார். என்னடா பேசுற? அப்பா சொன்னார். ஏன்டா பாடுகள் படுற? அப்பா சொன்னார். ஏன்பா சிலுவை எடுத்துட்டு போற? அப்பா சொன்னார். அப்பா சொன்னாரு, ஆன்மாவில் வாங்கினாரு, உள்ளத்தில் எடுத்தாரு, உள்ளத்தில் முடிவெடுத்தாரு, முடிவெடுத்து உடலில் செயல்படுத்தினார். ஆண்டவருடைய ஆட்சி முழுவதுமாக நிறைவேறிய ஒரு இடங்க இயேசு கிறிஸ்து. அதனால தான் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் என்ன தெரியுமா சொன்னார்? என்ன சொன்னார்? தந்தையே, என் விருப்பம் அல்ல, உன் விருப்பம் நிறைவேறட்டும். பார்த்தீங்களா? ஆனால் அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் என்ன சொன்னாங்க? தந்தையே, உன் விருப்பம் அல்ல, சொல்லுங்க, என் விருப்பம் நிறைவேறட்டும். அப்போ பைபிளில் ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தில் அவங்க என்ன சொன்னாங்க? உன் விருப்பம் அல்ல, என் விருப்பம். அதே மாதிரி இன்னொரு தோட்டம் பைபிளில், அந்த தோட்டத்தில் ஒருத்தர் வந்து சொன்னார், தந்தையே, என் விருப்பம் அல்ல, உன் விருப்பம். புரியுதுங்களா? அங்கே என்னெல்லாம் நடந்ததோ, என்ன நடக்கக்கூடாததோ, என்ன நடக்க வேண்டி இருந்ததோ, அது எல்லாமே கெத்செமனே தோட்டத்தில் நடந்தது. ஏதேன் தோட்டத்தில் என்ன நடக்கக்கூடாததோ அது நடந்தது, என்ன நடக்க வேண்டி இருந்ததோ அது நடந்தது கெத்செமனே தோட்டத்தில். அங்கு மனிதன் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருந்தது, முடிவெடுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருந்தது. அங்கே அவன் எடுக்காதனால எடுத்தாருங்க கெத்செமனே தோட்டத்தில். இனி பாருங்களேன், அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் எடுத்த முடிவுகள் உடலுக்கு எதிரான முடிவுகள், ஆன்மாவிற்கு சார்ந்த அந்த முடிவுகளை எடுத்தவர் அடக்கம் செய்யப்பட்டது எங்கு? எங்க? மலையிலையா?
எங்க அடக்கம் செய்யப்பட்டார்? அவருடைய உடல் எங்க அடக்கம் செய்யப்பட்டது? கல்லறை. அந்த கல்லறை எங்க இருந்ததுன்னு பைபிள் சொல்லுது? அது ஒரு தோட்டத்தில் இருந்தது. இட் வாஸ் இன் a garden. ஒரு கார்டன்ல பாவம் வந்தது, ஒரு கார்டன்ல அதுக்கு பாவத்துக்கான தீர்ப்பு வந்தது, ஒரு கார்டன்ல அதுக்கான உடம்பு அடக்கப்பட்டது. எந்த உடல் வழியாக மனிதன் பாவம் செய்தானோ அந்த உடலை அடக்கியது ஒரு தோட்டத்தில். அந்த தோட்டத்தில் தாங்க ஆண்டவர் இயேசு உயிர்த்தார். திருப்பலியில் அழகான ஒரு வசனம் இருக்கு, ரொம்ப அழகான திருப்பலி, அழகான கேட்டகிசம். உங்களுக்கு எவ்வளவு புரியுதுன்னு தெரியல. திருப்பலியில ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டகிசம் தான், மறைக்கல்வி தான். அதுல அந்த நற்கருணை மன்றாட்டில் வர ஒரு வார்த்தை இருக்கு. ஆண்டவரே, புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து அவர் பாடுபட்டார். சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் இறந்து அடக்கம் செய்யப்பட்டது தோட்டத்தில். அப்ப உயிர்ப்பு வெளிப்பட்டது ஒரு தோட்டத்தில். பாவம் வந்தது ஒரு தோட்டத்தில், பாவத்திற்கு பரிகாரம் வந்தது ஒரு தோட்டத்தில், அந்த உடலை அடக்கம் செய்தது ஒரு தோட்டத்தில், அதனுடைய உயிர்ப்பு வந்தது ஒரு தோட்டத்தில். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இழந்து போன அந்த ஒரிஜினல் ஜஸ்டிஸ், இறந்து போன அந்த ஒரிஜினல் ஹோலினஸ், இழந்து போன அந்த ஒரிஜினல் வாழ்க்கை நெறியை திரும்ப தரதாங்க இயேசு கிறிஸ்து வந்தார். கிறிஸ்மஸ் அப்படின்றது நமக்கு நல்ல ஒரு செலிப்ரேஷன் தான், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனா கிறிஸ்மஸனுடைய காரணமே குட் ஃப்ரைடேவும் ஈஸ்டரும் தான். கிறிஸ்மஸை கொண்டாடணும், ஏன்னா கிறிஸ்மஸ் இருக்கிறதுனால தான் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர். ஆனா நாம் இன்று கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு காரணம் கிறிஸ்மஸ் கிடையாதுங்க. நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்க காரணம் ஒரு ஈஸ்டர், ஒரு குட் ஃப்ரைடே. நாம் உயிர்ப்பின் மக்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த உயிர்ப்பிற்கு காரணம் இந்த பிறப்பு. பிறப்பு இல்லைனா மரணம் இல்லை, மரணம் இல்லைனா உயிர்ப்பு இல்லை. இவ்வளோ திட்டத்தை அடக்கியதாங்க இந்த திருப்பிறப்பு அப்படின்றது. இவ்வளோ திட்டத்தை அடக்கியதுதான் இந்த திருப்பிறப்பு. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு மனிதன் இழந்து போன அந்த தூய்மையை திரும்ப தர, மனிதன் இழந்து போன அந்த ஒழுக்க நெறியை திரும்ப தர, மனிதன் இழந்து போன அந்த ஒரிஜினல் ஜஸ்டிஸை திரும்பி தரத்துக்கு, அவனுக்குள்ள இருந்த அந்த நன்மையை திரும்ப தரத்துக்கு, தொடக்க நூல் 1:2 இருந்த மனிதனுடைய அந்த தூய்மை, அந்த இயல்பை திரும்ப தரதாங்க இயேசு பிறந்தார். 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து காமிச்சது இதுதான். How a man should live with God, with himself, with other humans, with nature. ஒரு மனிதன் கடவுளோடு, தன்னோடு, மனிதரோடு, இயற்கையோடு எவ்வாறு உறவு கொள்ள வேண்டும் என்று காண்பித்துதான் 33 வருட மனு உருவான இயேசு கிறிஸ்து. Praise the Lord. Hallelujah. அப்ப நீங்க இன்னைக்கு கடவுளை போல நீங்க மாறணும்னா, கடவுளை போல நீங்க இன்னைக்கு மாறணும்னா உங்க முன்னால் இருக்கிற மாடல் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப நம்ம யாரை போல மாறணும்? இயேசு கிறிஸ்துவை போல மாறினீங்கன்னா நீங்க யாரை போல மாறலாம்? Praise the Lord. அப்ப நம்ம முன்னால் இருக்கிற மாடல் யாரு? இயேசு கிறிஸ்து. If you become like Jesus, you will become like God. அதனால தான் பிலிப்பு கேட்பார்ல, இயேசு கிட்ட கேட்பாரு, தந்தை நாங்கள் பார்த்ததே இல்லையே. இயேசு என்ன சொன்னாரு? என்னை பார்த்தியா போதும் அப்படின்ட்டார். என்னை பார்த்தியா, என்னை போல மாறு. அதனால தான் யோவான் சொல்லுவாரு, யோவான் நற்செய்தியில 3:30, யோவான் நற்செய்தி 3:30 எடுத்து வாசிங்க. யோவான் 3:30. ஆண்டவரே, உமது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும். பாத்தீங்களா? இனி வாழ்வது கலாத்தியர் 3:20, 2:20 இல்லையா? 2:20 கலாத்தியர் 2:20, கலாத்தியர் 2:20, கலாத்தியர் 2:20. எனவே இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அப்ப பவுல் அடிகளாரில் வாழ்ந்தது யாரு? பவுலா கிறிஸ்துவா? அப்ப பவுல் யாரை போல மாறிக்கிட்டு இருந்தாரு? கிறிஸ்துவை போல. கிறிஸ்துவை போல மாறும்பொழுது பவுல் யாரை போல மாறிக்கிட்டு இருந்தாரு? கடவுளை போல. கடவுளை போல. அப்ப கடவுளை போல மாற 2 வழிகள் உண்டு. கடவுள் சொல்லித்தரும் வழியுண்டு, மனிதன் சொல்லித்தரும் வழியும் உண்டு. கடவுள் சொல்லித்தரும் வழியுண்டு, மனிதன் சொல்லித்தரும் வழியுண்டு. கடவுளை போல கடவுள் சொல்லித்தரும் வழியுண்டு, கடவுளை போல மாற மனிதன் சொல்லித்தரும் வழியுண்டு. இந்த வழி போனீங்கன்னா உங்களுக்கு கடவுளை போல சரியா மாறலாம். இந்த வழி போனீங்கன்னா உங்களுக்கு கடவுளை போல மாற முடியாது. அது டூப்ளிகேட் கடவுளாக தான் மாற முடியும்.
இந்த உலகத்தின் கடவுளாக மாற முடியும். இந்த உலகத்தில் போடுற அந்த இலை இருக்குல்ல, அந்த இலை அப்படிதான் உங்களால் கடவுளாக மாற முடியும். பணம் உன்னை கடவுளாக மாற்றும், கண்டிப்பாக மாற்றுங்க. அதனால தானே பணக்காரனை பார்க்கும்போது நம்ம கையெடுத்து கும்பிடுறோம். இங்கே காரில் வர ஒரு ஆளும் சைக்கிளில் ஒரு ஆளும் பார்க்கும்போது நமக்கு வித்தியாசம் இருக்குல்ல, வித்தியாசம் காமிக்கிறோம்ல. ஏன் காமிக்கிறோம்? அப்போ அவனை கடவுளாக மாற்றுது. அந்த மதிப்பு வித்தியாசம் இருக்கு. கிறிஸ்மஸுக்கு பட்டு புடவை கட்டிட்டு வரவங்களையும் அப்புறம் என்ன காட்டன் சாரியா, காட்டன் சாரி வித்தியாசம் இருக்குல்ல, வித்தியாசம் பார்க்குறோம்ல. 10 பவுன் நகை போட்டுட்டு வரவங்களையும் 10 கிராம் நகை போட்டுட்டு வரவங்களையும் வித்தியாசத்தோட பார்க்குறோம்ல. அப்போ இந்த உலகத்தில் உங்களை கடவுளாக மாத்திர நிறைய விஷயம் இருக்குங்க. ஆனால் இந்த உலகத்தோடு அது முடிஞ்சு போயிடும். நீங்கள் போட்டிருக்கிற இலை ஆடைகள் அது ஆண்டவர் தந்த ஆடை கிடையாது. That will make you God, dummy gods, but those are not real gods. கடவுளை போல உங்களால் மாற முடியாது. இன்னைக்கு இதுதான் பாவம். இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற இந்த கடவுள்கள் இது உங்களை கடவுளை போல மாற்றும். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ மனசுல வச்சிருக்கிறோம். இதை வைத்து மதிப்பீடுகள், இதை வைத்து நம்ம ஆளுங்களை அளக்கிறோம். இப்படிதான் மனுஷன் கூட செயல்படுறோம். அப்ப எவ்வளவு பாவம் இருக்கு பாருங்க, எவ்வளவு பாவம் இருக்கு. கடவுள்கிட்ட செயல்படும் பொழுதும், மனிதரிடம் செயல்படும் பொழுதும், என்னிடம் செயல்படும் பொழுதும் நான் வச்சிருக்கிற அந்த அளவுகோல் என்ன? கடவுள் வச்சிருக்கிற அளவுகோலா, நான் வச்சிருக்கிற அளவுகோலா? What is the standard of measurement I keep? When I love people, when I love God, when I love myself, when I love the nature. சின்ன விஷயமா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி பையன், இன்னைக்கு வளர்ந்துருப்பான், இன்னைக்கு 10th 11th தான் படிப்பான். நான் அவனை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் பார்த்துருக்கேன். அந்த பையன் பேர் நிக்கலஸ். அந்த பையன் ஒரு நாள் வந்து அவங்க அப்பா ஸ்கூல்லேருந்து அவனை பிக்கப் பண்ணி வராரு. அப்போ நான் ஃப்ரெண்டில் அவங்க அப்பா ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நிக்கி முன்னால் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நான் பின்னால் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் பேசிட்டு வரும்பொழுது ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணோன்னா அப்பா அவனுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தாரு. சாக்லேட் வாங்கி சாப்பிட்டான். சாக்லேட் வாங்கி சாப்பிட்ட பையன் அதை அப்படியே அந்த பேப்பர், அந்த ரேப்பர், அதனுடைய கவர் அழகாக எடுத்து அவனுடைய பேக்கில் வச்சுக்கிட்டான். காரில் போயிட்டுருக்கிறான், அந்த பேப்பரை எடுத்துகிட்டு பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டான். நம்ம பசங்க என்ன செய்வாங்க? உடனே தூக்கி போடுவாங்க. தூக்கி போடுவோம். We don't respect nature. எனக்கு அந்த பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தாங்க படிக்கிறாங்க. அவங்க அப்பா அவனுக்கு அந்த நேச்சரை எப்படி மதிக்கணும் கூட சொல்லி கொடுத்துருக்குறாரு. எத்தனை பஸ்ஸுன்னு தெரியுமா? எத்தனை பஸ்ஸில் இந்த ட்ராவல் பஸ்லாம் பாருங்களேன். இங்கிருந்து ஊருக்கு போகிற பஸ், திருநெல்வேலி, தஞ்சாவூர், இந்த மாதிரி லாங் ட்ரைவில் பஸ்லலாம் பாருங்களேன், போயிட்டே இருங்க. பைக்லலாம் இங்கே அந்த ஜன்னல் இருந்து சில டைம் சாம்பார் கொட்டும், இட்லி கொட்டும், தோசை கொட்டும், பழா போன சாப்பாடு கொட்டும். அங்கிருந்து சாப்பிட்டுட்டு ரோடு தான் நமக்கு குப்பை தொட்டியே. We don't respect nature. We have never taught our children to respect nature. இது என்னைக்காவது பாவ சங்கீதனை சொல்லியிருப்பீங்களா? வேண்டாம், பொய் சொல்லாதீங்க. பிரைஸ் எல்லாம் பொய் சொல்லுவீங்க, வேண்டாம். பாருங்க, சின்ன விஷயமா இருக்கலாம். இது 4 உறவுகள் உண்டுங்க மனுஷனுக்கு. கடவுளோடு, தன்னோடு, மனிதரோடு, இயற்கையோடு. இது மனிதனுடைய இயல்பு. அந்த இயல்பு தொடக்க நூல் 1:2 இருந்தது. அந்த மனித இயல்பை மனிதன் இழந்தான் 3வது அதிகாரத்தில். திரும்ப தர இந்த ஒழுக்க நெறிய தரதாங்க இயேசு வந்தார். மனிதா, நீ இப்படி வாழ்வது சரியல்ல, இப்படி வாழ வேண்டியவன் அல்ல, நீ இப்படி வாழ வேண்டியவன். இங்கிருந்து கேளு, ஆன்மாவில் கேளு, உள்ளத்தில் முடிவெடு, உள்ளத்தில் முடிவெடுத்ததை உடலில் செயல்படுத்து. This is how a human should be. இதுதான் மனுஷன். பைபிளில் கடவுளுடைய ஆப்போசிட் வார்த்தை என்ன? கடவுளுடைய ஆப்போசிட் வார்த்தை என்ன? காட்னுடைய ஆப்போசிட் வார்த்தை என்ன? ஈவில். ஓகே, ஒரு பதில். இனி கடவுளுடைய ஆப்போசிட் யாரு? சாத்தான். வெரி குட். அடுத்தது யாரு? ப்ரைடு. ஓகே. பொறாமை. ஓகே. தூய ஆவியா கடவுளுடைய ஆப்போசிட்டா? நீங்க திருமுழுக்கு யோவானுக்கே ஜென்ம பாவம் இல்லாமல் கொடுத்தவங்க, ரொம்ப நல்லவங்க. எடுத்து வாசிங்களேன். மத்தேயு 6:24. கடவுளுடைய ஆப்போசிட் என்னன்னு பார்த்துடலாம். கடவுளுடைய ஆப்போசிட். எவரும் இரு தலைவர்களுக்கு, நான் சொன்னது கிடையாதுங்க, மத்தேயு சொன்னது கிடையாதுங்க, இயேசு சொல்றது. எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும்
செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. The opposite of the word for God is not Satan. Wealth. Wealth அப்படின்னா பணம் கிடையாது, பணம் கிடையாது. நீ எதை முன்னுரிமையாக முதலிடத்தில் வைத்துள்ளாயோ அது அழகாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், ஆடைகளாக இருக்கலாம், உயிராக இருக்கலாம், உணவாக இருக்கலாம். உணவுக்காகவே வாழ்றவங்க இருக்காங்க, அழகுக்காகவே வாழ்றவங்க இருக்காங்க. 80 வயசுலையும் டை அடிச்சுட்டு, டை ஆகிற வயசு ஆயிடுச்சு, டை ஆகிற வயசுலையும் 80 வயசுலையும் அந்த டை. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அல்லே முடிக்கு கருப்படிக்கிறத சொல்கிறேன். அவர் பார்க்குறாரு, மொத்தமாக வெள்ளையாச்சு பாரு, நான் எங்கே பாதில் அடிச்சிருக்கேன். சில பாருங்களே, அழகுக்கு முன்னுரிமை கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, பாடி பில்டிங்க்கு முன்னுரிமை கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. இப்படி இருந்தாதான் எனக்கு மதிப்பு, இதுதான் என்னுடைய கடவுள். காலையில் கோயிலுக்கு போகிறோமோ, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகிறோமோ, பாவ சங்கீர்த்தனத்துக்கு போகிறோமோ, இதெல்லாம் கிடையாது. ஜிம்முக்கு கரெக்டாக போயிடுவாங்க. காலையில் பொண்டாட்டி பாவம் காலையில் 4 மணிக்கு எழுந்து சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க, இவர் போய் யோகா பண்ணிக்கிட்டு இருப்பார் 6 மணிக்கு எழுந்து. ஏன்? என்னுடைய பாடி, என்னுடைய ஹெல்த் நான் நல்லா பார்த்துக்கணும். ஏன் அவங்க பார்த்துக்கூடாது அவங்கள? சொல்லுங்க ஃபாதர், அந்த மனுஷன் வரல, நான் ரெக்கார்டிங்காவது காமிக்கிறேன் ஃபாதர். நீங்க முன்னுரிமை கொடுக்கறது எதுக்குன்னு பார்த்து பாருங்க. காலையில் எழுந்துச்சு ஈவினிங் நீங்க நைட்டு படுக்க போற வரை நீங்க கொடுக்கிற செல்வம், வாட் இஸ் a priority you give? What is the first place? To what or to whom do you give that first place? யாருக்கு எதற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கிறீர்களோ, முதலிடம் கொடுக்கிறீர்களோ, அதுதான் உங்களை வழிநடத்தும் கடவுள். அதான் உங்களை வழிநடத்தும் கடவுள். கடவுளை போல மாறலாம் என்று ஸ்கூல், அதனால தான் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸே கிடையாது, ஒன்லி கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மட்டும்தான். படிப்பு 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 படிப்பு. பிடி பீரியட் கிடையாது, விளையாட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்? படிப்பு தான் உங்களுடைய கடவுள். உங்களுடைய வீட்டில் அதனால பசங்களை எங்கேயுமே விளையாட விட மாட்டீங்க, வெளியே விளையாட விட மாட்டீங்க. இங்கே உட்காரு, இங்கே விளையாடி தான் மொபைலை பிடிச்சிக்கோ. டியூஷனு, ஸ்விம்மிங்கு, இது அதுன்னு சொல்லி பசங்களுடைய வாழ்க்கை இது மட்டும்தான். படிப்பு 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 படிப்பு. கோயில் வரலாலும் பரவாயில்ல. எத்தனை பேர் இன்னைக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால ஃபாதர், எத்தனையோ பசங்க நீங்க மிஸ்ஸிங். ஓகே, புரியுது, நாளைக்கு எக்ஸாம், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். படிக்கட்டும், பசங்க படிக்கட்டும். ஆனால் சாதாரண மற்ற நாட்களில் கேட்டகிசம் இருக்க, அந்த பங்குல மறைக்கல்வி இருக்கா, ஞாயிறு மறைக்கல்வி இருக்கு. எத்தனை பசங்க வராங்க தெரியுமா? 150 பசங்க இருக்காங்க. இந்த பங்குல எத்தனை பசங்க இருக்காங்க? 150 120 பசங்க வராங்கன்னா இந்த பங்குல எத்தனை பசங்க இருக்காங்க? அப்ப அத்தனை பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. யூ டோன்ட் கேர் அபவுட் தி மறைக்கல்வி, கேட்டகிசம். முதலிடம் கொடுப்பது எதற்கு? முதலிடம் கொடுக்க பிள்ளைகளை நீங்கள் பயிற்றுவிப்பது எதற்கு? கடவுளை போல ஆகலாம். இந்த கடவுள்கள் நிறைய இருக்குங்க நமக்கு. கடவுள்கள் இலைகள், நிர்வாணம், காட் சென்டர்ட் இருந்து மனுஷன் போற ஹியூமன் சென்டர்ட். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படி போன மனுஷன் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம், இயல்பாகவே நல்லவனாக இருந்தவன் இயல்பை தவறி கெட்டவனாக மாறின பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்டதுதான் திருச்சட்டம். அதுவரை திருச்சட்டம் அவனுக்குள்ள இருந்தது. நல்லா கவனிங்க, நான் அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு போறேன். இதுவரை சொல்லாத ஒரு விஷயத்துக்கு நுழைகிறேன். அதுவரை தொடக்க நூல் 1வது அதிகாரத்திலும் 2வது அதிகாரத்திலும் சட்டம், இட் வாஸ் இன்சைடு ஹியூமன்ஸ். அவனுடைய இதயத்தில் எழுதப்பட்டிருந்தது. இதயத்தில் எழுதப்பட்டிருந்ததை அவன் கடைபிடித்தால் போதும், நல்லவனா இருப்பான், நல்லவளா இருப்பான். அதுக்கு கிறிஸ்டியன் ஆகணும்னு இல்லை. ஹிந்துஸாக இருந்தாலும், முஸ்லீம்ஸாக இருந்தாலும், புரொட்டஸ்டன்ட் இருந்தாலும், பெண்டகோஸ்ட் இருந்தாலும் எல்லாருக்குமே மோட்சத்துக்கு போகலாம். எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் தான். இச்சட்டம் இயல்பாகவே அவங்களுக்கு உள்ளே இருந்தது. ஆனால் பாவம் செய்த பொழுது காட் சென்டர்ட் மாறி செல்ஃப் சென்டர்ட் மாறின பொழுது என்ன ஆயிடுச்சு? மனிதனுக்கு அந்த இயல்பு போயிடுச்சு. இயல்பு போய் அவனுடைய இயல்பு எந்த இயல்பாக மாறிடுச்சு? பாவத்தினுடைய இயல்பாக மாறுது. அப்போ ஒரிஜினல் சின் வழியாக வந்தது என்ன தெரியுமா? ஹி காட் அ வூண்ட். ஒரு காயப்பட்டான் மனிதன். மனுஷன் கெட்டு போகலை, நாசமாக போகலை, ஆனால் அவனில் ஒரு காயம் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதான் 10 கட்டளைகள். மனிதனை கடவுளோடு சேர்த்து இணைக்க உள்ள சட்டம் இல்லாததுனால வெளியிலிருந்து கொடுக்கப்பட்ட சட்டம். டு பி வித் காட் இஸ் தோஸ் 10 commandments. புரிஞ்சுதா ஏன் 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்தாருன்னு? கட்டளை அதுவரை மனுஷனுக்கு உள்ள இருந்தது. இப்போ அந்த இயல்பு போனதுனால மனுஷன் ஆண்டவரால் விட முடியல.
அவன் என் கூடவே இருக்கணும்னு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்தாங்க இந்த 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகள் வெளியில் இருந்து கொண்டு மனிதனை காப்பாற்றி கொண்டிருந்தது, கடவுளோடு இணைத்து கொண்டிருந்தது. அப்போ முன்னால் இருந்தது என்ன? கிரேஸ். இப்போ இருந்தது என்ன? கமாண்ட்மெண்ட்ஸ். வித்தியாசம் புரிஞ்சுதா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, ஆன்மாவில் கேட்டு, உள்ளத்தில் முடிவெடுத்து, உடலில் செயல்படுத்துகிற ஒரு கிரேஸ் மனுஷனுக்கு இருந்தது. கிரேஸ், இந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா திரும்ப இந்த வார்த்தையை நான் நோட் பண்ணுவேன், யோவானார் செய்திக்கு கொண்டு வருவேன். மனுஷனுக்கு ஒரு கிரேஸ் இருந்தது. இயல்பாகவே அவன் நல்லவனாக இருந்தான். 1ஆவது அதிகாரம் 2ஆவது அதிகாரம். ஆனால் 3ஆவது அதிகாரத்தில் இந்த இயல்பு போச்சு. இயல்பு எப்போ திரும்ப கிடைக்கும்? இயேசு கிறிஸ்து திரும்ப வந்து நம்மை மீட்கும் போது கிடைக்கும். அப்போ அதுவரை மனுஷனை என்ன பண்ணணும்? விட்டுடக்கூடாது. உங்கள் பையன், உங்கள் பொண்ணு, உங்களை அந்த இயல்பு போச்சு. 5 வயசு வரை அவன் நல்லா இருந்தான். 10 வயசு வரை நீங்கள் சொல்லாமலே நல்லவனாக தான் இருந்தாங்க. ஆனால் மெதுவாக வெளியே போகிறான், உங்கள் கையிலேருந்து நழுவி போகிறான் அப்படின்ற பொழுது தான் நீங்கள் என்ன சொல்வீங்க? 8 மணியான வீட்டுக்குள்ளே வந்துடணும் அப்படின்வீங்க. ஏன்? ஏன்னா அது வரை வெளியே போனது கிடையாது. அவன் வீட்டுக்குள்ளே தான் இருந்தான், அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே தான் இருந்தது. அவள் வளரும் பொழுது, ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் பொழுது, வெளியே போகும்பொழுது தான் நீங்கள் என்ன வைக்கிறீங்க? கட்டளையை வைக்கிறீங்க. உள்ளவே இருக்கும்போது உங்களுக்கு கட்டளை தேவையில்லையே. மை சன் இஸ் மை சன், மை டாட்டர் இஸ் மை டாட்டர், ஐ பிலீவ் இன் ஹர். நான் அவளை நம்புகிறேன். அவன் வழி தவறி போக மாட்டான். எப்போ வழி தவறி போவா? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா, அப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வரேன். அப்போ தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏய், போகிற வழியில் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அங்கே போய் நீ யாரெல்லாம் பார்க்குற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கட்டளை எப்போ போடுறீங்க? தவறுகிறாள் அப்படின்னு போய் தான் கட்டளை வருது. பிரைஸ் தி லார்ட். இயல்பாக ஒரு பையன் நல்லவனாக இருந்தால் நீங்கள் கட்டளை போட மாட்டீங்க. இயல்பாக ஒரு பொண்ணு நல்லவளாக இருந்தால் ஒரு பொண்ணு, ஒரு பையன் அப்பா கிட்டே அம்மா கிட்டே உண்மையாக இருந்தான்னா அந்த அப்பா சொல்லுவாங்க, நீ போயிட்டு வாடா தம்பி அப்படின்வாங்க. அந்த நம்பிக்கை அந்த பசங்களும் கொடுக்கணும் அப்பா அம்மாவுக்கு. நான் வழி தவறி போக மாட்டேம்மா. சுதந்திரம் கொடுத்தாங்க அம்மா, சுதந்திரம் கொடுத்தாங்க அப்பா. என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் அந்த சுதந்திரத்தை தவறி பாருங்களேன், அது கட்டாயிடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுவரை நீங்கள் பசங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீயாக விட்டுக்கிட்டே இருப்பீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நம்பிக்கை தரவங்க செஞ்சாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கொக்கி போட ஆரம்பிப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் போட்ட கொக்கி தான் இந்த 10 கட்டளைகள். உள்ள நல்லவனாக இருந்தவன் அந்த நன்மை போன பொழுது அவனை பாதுகாக்க வெளியில் இருந்து கொடுக்கப்பட்டதான் இந்த திருச்சட்டம். அருளை இழந்த மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்ததுதான் இந்த 10 கட்டளைகள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே தான் பாருங்களேன், விபச்சாரம் செய்யாதே, பொய் சொல்லாதே, கொலை செய்யாதே, கோயிலுக்கு ஒழுங்காவா, அப்பா அம்மாவை மதிச்சு நட. இது செய்யாதவங்களுக்கு தாங்க. இயல்பா அப்பா அம்மாவை மதிக்கிறவங்களுக்கு இந்த 4வது கட்டளை தேவை கிடையாது. டிராஃபிக் ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது இயல்பாகவே இருக்கும். ஆனால் அது ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஃபைன் போட்டுக்கிட்டே இருக்கணும், போலீஸ் நிற்கணும். போலீஸ் அப்போ யாருக்கு நிற்கிறாங்க? இயல்பாக ஒருத்தன் டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோன்னா போலீஸ் தேவையா? தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ போலீஸினுடைய தேவை எப்போ வருது? நம்ம அதை கீழ்ப்படியாத போது தான் போலீஸ் வேணும். பிரைஸ் தி லார்ட். கிரேஸ் இருந்தால் திருச்சட்டம் வேண்டாம். கிரேஸ் இழந்ததுனால திருச்சட்டம் வந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பல நாடுகளுக்கு போனாலும் எனக்கு இந்த மலேசியாவில் போன பொழுது அதனுடைய டிராஃபிக் சிஸ்டம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ ஜென்டிலாக போவாங்க. இந்த பக்கம் ரோடு காலியாக இருந்தால் கூட, ஆப்போசிட் வர வழிங்க, அந்த பக்கம் வண்டிங்க எதுவும் இல்லைன்னா கூட இந்த பக்கம் போகிற ஒரு ஆளும் அந்த பக்கம் போக மாட்டாங்க. நம்ம ரோடுனா 4 லேன் இருக்குது, 2 லேன் இந்த பக்கம், 2 லேன் அந்த பக்கம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பக்கம் வண்டியே வரலை. நம்ம ஃபுல்லாக போய் அந்த ரோட்டையும் எடுத்துப்போம். ஆனால் அவங்க அவ்வளோ நீட்டாக போவாங்க. அந்த பக்கம் யாருமே போக மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். எங்கேயாவது ஒரு இடத்துல ரைட்டு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பெரிய ஒரு கியூ நிற்குது, அங்கே ரைட் லேனு நிற்குது. எனக்கு இந்த பக்கம் போய் இந்த பக்கம் போய் இப்படி போகலாம், அது இந்தியாவில். ஆனால் அங்கே அந்த ரைட் சைடில் ஒரு வண்டி கூட இந்த பக்கத்தில் இந்த பக்கம் போகவே போகாது. நம்ம நினைப்போம் அவங்க நல்லவங்க அப்படின்னு. நான் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு அப்படி தானே தோணுது? கிடையாதுங்க. அங்கே எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுருக்காங்க. அதனால தான் இங்கே ஒரு ரூல் மிஸ் பண்ணால் வீட்டுக்கு பில்லு வரும். அதனால தான். அப்போ இயல்பாக ஒருத்தன் இருந்தான்னா கேமரா தேவையில்லை. இயல்பு இல்லாதனால கேமரா வருது. இயல்பாக நல்லவனாக இருந்தால் என்ன வேண்டாம்? சட்டம் வேண்டாம்.
பிரைஸ் தி லார்ட். அந்த இயல்பு தவறிய போது சட்ட ஆண்டவர் கொடுத்தார். அப்போ ஒன்றுலாம் இயல்பா அருளின்படி நல்லவங்களா இருங்க, இல்லைனா அட்லீஸ்ட் 10 கட்டளைகளை கீழ்ப்படிந்தாவது நல்லவங்களா இருங்க. நீங்கள் அழிஞ்சு போகணுன்னு கொடுக்கப்பட்டதல்ல 10 கட்டளைகள். இதுதான் இதனுடைய வாழ்க்கை நெறின்னு கொடுக்கப்பட்டதான் 10 கட்டளைகள். இந்த வாழ்க்கை நெறி உங்களை எங்கே கொண்டு வந்து வாங்கணும், மோட்சத்துக்கு கொண்டு போகுன்ற உறுதி இருக்கிறதுனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த கட்டளைகளை கீழ்ப்படி அப்படின்னார். இந்த திருச்சட்டத்தை நான் அழிக்க வரவில்லை, இதை நிறைவேற்றவே வந்தேன். அதை நான் எவ்வாறு நிறைவேற்றினேன்? நான் வெளியே அந்த திருச்சட்டத்தை ஃபாலோ பண்ணி நிறைவேற்றலை. அதை இயல்பா நான் விபச்சாரம் செய்யலை, நான் பொய் பேசலை, நான் யாரையும் ஏமாத்தலை, புரணி பேசலை, புரளி கலப்பலை. அது இயேசுனுடைய இயல்பா இருந்தது. இட் வாஸ் இஸ் a nature to be human. It was his nature. 33 வருஷம் இயேசு வாழ்ந்த பிறகு இயேசுக்கு கொடுக்கப்பட்ட அழகான ஒரு சர்டிஃபிகேட் பைபிளில் பார்க்குறீங்களா? எடுத்து வாசிங்களேன். மார்க் நற்செய்தி 15வது அதிகாரம் 39வது திருவசனம், 36 நினைக்கிறேன், 15, 36 இல்லை 39. அவர் இவ்வாறு உயிர் துறந்ததை கண்டுன்னு. மார்க்கு 15, 36 வாசிங்க. அது என்ன வசனம்? 36. அப்போ 39 வாசிங்க. மார்க்கு 15, 39. அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த நூற்றுவர் தலைவன் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததை கண்டு, இம்மனிதன் உண்மையாகவே இறை மகன். நல்ல வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்களேன். இம்மனிதன் 33 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த ஆதாம் மனிதன் உண்மையாகவே கடவுளை போல மாறிய இறை மகன். 33 வருடங்கள் இயேசு வாழ்ந்து காமித்தது எப்படி தெரியுமா? அந்த தொடக்க நூலில் 1:2 இருந்த அந்த ஆதாம் எவ்வாறு வாழ வேண்டி இருந்தது என்பதை காண்பித்த இயேசு கிறிஸ்து. திருச்சட்டத்தை அழிக்க வரவில்லை, திருச்சட்டத்தை நிறைவேற்ற வந்தேன். இது கிறிஸ்தவனுக்கு மட்டும் கிடையாதுங்க. a human is holy. ஒரு புக் இருக்கு, become human, be human, be holy. கடவுள் உங்களை அழைத்தது தூயவர்களாக வாழ அல்ல, கடவுள் உங்களை அழைத்தது புனிதர்களாக வாழ அல்ல. பிரைஸ் தி லார்ட். நான் ஃபாதர் மாத்தி சொல்லிட்டீங்களா? கடவுள் உங்களை அழைத்தது புனிதர்களாக வாழ அல்ல. பிரைஸ் தி லார்ட். கடவுள் உங்களை அழைத்தது மனிதர்களாக வாழ. நல்ல மனுஷனா இருக்க போதுன்ட்டார். நல்ல மனுஷனா இரு, be human, you will be holy. ஏனெனில் மனிதன் என்பவன் யார்? கடவுளுடைய உருவத்திலும் சாயலிலும் படைக்கப்பட்டவன் மனிதன். கடவுளை படைக்கல, கடவுள் மனிதனை தான் படைத்தார். நீ அந்த மனிதத்தினுடைய முழுமையில் வரும் பொழுது நீ தான் கடவுள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது யோகா சொல்ற போல கடவுள் கிடையாதுங்க, மற்ற மதங்கள் சொல்ற போல கடவுள் கிடையாதுங்க. இந்த கடவுளுக்கும் இந்த கடவுளுக்கும் வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் என்ன? அவர் படைத்த கடவுள், இது படைக்கப்பட்ட கடவுள், அது வித்தியாசம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அதனால் ரெக்கார்டும் ஆகுது, தப்பாக இன்டர்பிரட் பண்ணிடாதீங்க. கடவுள் அப்படின்னு இந்த உலகத்தில் ஒருத்தர் தான், மூவர் கடவுள், அவர் படைத்தவர். நாம் கடவுளை போல மாறுகிறோம் அப்படின்ற பொழுது டிஃப்ரென்ஸ், படைக்கப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால் நான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சில தத்துவங்கள் சொல்லுவாங்க, உனக்கும் கடவுளை போல ஆகலாம், உனக்கும் கடவுளை போல ஆகலாம். அந்த அர்த்தம் எந்த அர்த்தம் அப்படின்னா, பைபிள் அர்த்தம் உனக்கு கடவுளை போல ஆகலாம் அப்படின்றது படைக்கப்பட்டவனுடைய நிலையில், படைத்தவருடைய நிலையில் கிடையாது. You are not Brahman, you are not God, you are not God, you can never become God. படைத்த கடவுளை போல மனுஷனால மாற முடியாது. Praise the Lord, praise the Lord. படைக்கப்பட்ட, அதனால தான் பவுல் சொல்ற வார்த்தை தெய்வங்கள். மனுஷன் என்னன்னு கூப்பிடுறாரு தெரியுமா? தெய்வங்கள் அப்படின்னு. எந்த அர்த்தத்தில் தெரியுமா? Not the creator but the created. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. அப்ப நிர்வாணத்தில் இருந்த மனிதனை மீண்டும் ஆடை அணியிக்க இயேசு கிறிஸ்து வந்தார். ஆடை அணித்தார். 33 வருஷம் அந்த உடலில் வாழ்ந்து காண்பித்து மனிதனுக்கு ஆடையை தந்தார். ஆடையை தந்தார். ஆடையை தரதான் இயேசு வந்தார். ஆடையை தரனா ஆண்டவரை தர வந்தார். ஆண்டவரை இழந்த மனிதன், ஆடையின்றி இருந்த மனிதன், நிர்வாணமாக இருந்த மனிதன். ஆண்டவரை இழந்தான், ஆண்டவரை திரும்ப தந்தார். ஆடையை இழந்தான், கடவுளுடைய மகன் மகள் என்னும் ஆடையை தந்தார். நிர்வாணமாக இருந்தான், அந்த உரிமையை தந்தார்.
எதற்கு தான் இயேசு வரார்? அதனுடைய எக்ஸாம்பிள் போனதுக்கு முந்தின வருஷமோ டாக்கில் இருக்குது, கவனிச்சவங்க இருப்பீங்க. மார்க் நற்செய்தியில் இருக்குது. மார்க் நற்செய்தியில் இயேசு ஆடையை தர வந்தார். அப்போ 2 வருஷம் முன்னாலே இந்த டாக்கை கேட்டிருப்பீங்க. அப்போ இதனுடைய கனெக்ஷன் இப்போ தான் 2 வருஷத்துக்கு பிறகு வருது பாருங்கள் கனெக்ஷன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு போகும் பொழுது பதில் தெரிஞ்சவங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஏன்னா யூடியூப்ல கேட்டவங்க இருப்பீங்க. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து எத்தனை மனிதர்கள் போனாங்க? 11 பேர். வெரி குட். 3 பேர் இயேசு கிட்ட, 8 பேர் கொஞ்சம் தூரம். அப்ப இயேசுவோடு எத்தனை மனிதர்கள் போனாங்க? 11 பேர் போனாங்க. பிரைஸ் தி லார்ட். வேற ஏதாவது மனிதர்களை பத்தி கெத்செமனே தோட்டத்தில் பைபிள்ல ரெஃபரன்ஸ் இருக்கா? வேற ஏதாவது மனிதர்கள்? வானதூதர் கிடையாது, அதனால தான் நான் மனிதர்களோட வார்த்தை யூஸ் பண்ணேன். இஸ் தேர் எனி ரெஃபரன்ஸ் அபவுட் எனி ஹியூமன்ஸ் இன் கெத்செமனே கார்டன்? வெரி குட். 50வது வசனம், 14வது அதிகாரம் 50வது வசனம், மார்க்கு 14:50. அப்பொழுது விட்டு தப்பி ஓடினர். இளைஞர் ஒருவர் வெறும் உடம்பின் மீது வெறும் ஒரு நார்பட்டு துணியை போர்த்தி கொண்டு அவர் பின்னே சென்றார். அவரையும் பிடித்தார்கள். ஆனால் அவர் தன் ஆடையை விட்டு தோட்டத்திலிருந்து வெளியே போனார். பாருங்க, கனெக்ஷன் கொண்டு வரார் பாருங்க. தொடக்க நூலிலிருந்து மார்க் நற்செய்தியாளர் கொண்டு வர கனெக்ஷனை பாருங்க. இந்த மார்க் நற்செய்தியில் இப்ப நம்ம வாசிச்சதுல 3 வார்த்தை சொல்றேன், அப்ப உங்களுக்கு புரியும். தோட்டம், வாலிபன், ஆடையின்றி வெளியே போறான். யாரு? ஆதாம். தோட்டம், வாலிபன், ஆடையின்றி வெளியே போறவனுக்காக இயேசு கிறிஸ்து தோட்டத்துக்கு வெளியே போறாரு. தோட்டத்தில் இருந்து இவனை மீட்க முடியாது. தோட்டத்துக்கு வெளியே போறாரு இயேசு கிறிஸ்து. போன பிறகு கல்வாரி மலையில் அவனை மீட்டார். தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டார். அடக்கம் செய்யப்பட்ட தோட்டத்தில் இருந்து உயிர்த்தார். உயிர்க்கும் போது அங்கே என்ன நடக்குது? மார்க் நற்செய்தி 16வது அதிகாரம் 5வது திருவசனம். மார்க் 16:5. You should know why did Jesus come? எதற்காக இயேசு வந்தார்? எதற்காக இயேசு பிறந்தார்? பிறகு அவர்கள் கல்லறைக்குள் சென்ற பொழுது வெண் தொங்கல் ஆடை அணிந்த இளைஞர் ஒருவர் அங்கு அமர்ந்திருக்க கண்டார்கள். பாத்தீங்களா? இயேசு அடக்கம் செய்யப்பட்ட போது அங்கு ஒரு வாலிபனையும் சேர்த்து அடக்கம் செய்யப்படவில்லை. Jesus was all alone in that cemetery. இயேசுவோடு இணைந்து யாரையும் அடக்கம் செய்யவில்லை. ஆனால் இயேசு உயிர்த்த பொழுது அங்கு ஒரு வாலிபன் ஆடையோடு. அப்ப அந்த ஆடைக்கும் இந்த ஆடைக்கும் கனெக்ஷன் புரியுதா? தொடக்க நூல் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் ஆடை உண்டு, ஆடையின்றி நிர்வாணமாக. ஆடை இழந்த மனிதன், நிர்வாணத்தோடு வந்த மனிதன். அப்ப ஆடை இழந்தான் என்பது ஆண்டவரை இழந்தான். God centered man became human centered. இயேசு கிறிஸ்து தனது பாடுகள், மரணம், உயிர் வழியாக மீண்டும் கடவுள் தான் மையம் என்பதை காண்பித்தார், மனிதன் அல்ல. Your God should not be in the periphery. Your God should be in the center. உன்னுடைய விருப்பங்கள் அல்ல. You may have likes and dislikes. உனக்கு விருப்பங்கள் உண்டு, வெறுப்புகள் உண்டு. உனக்கு விருப்பங்கள் உண்டு, வெறுப்புகள் உண்டு, ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த விருப்பங்களும் வெறுப்புகளும் ஆண்டவர் விரும்புவதை நீ விரும்புகிறாயா? ஆண்டவர் வெறுப்பதை நீ வெறுக்கிறாயா? இல்ல ஆண்டவர் விரும்புவதை நீ வெறுக்கிறாயா? ஆண்டவர் வெறுப்பதை நீ விரும்புகிறாயா? சென்டர் யார்? மையம் யார்? எதனுடைய அடிப்படையில் உன்னுடைய முடிவுகள் வருது? இந்த உள்ளத்தில் இருந்து முடிவுகள் எங்கிருந்து வருது? வாழ்வு தரும் கனியின் மரத்தில் இருந்து வருதா? இல்ல நன்மை தீமை அறியும் மரத்தில் இருந்து வருதா? ஆண்டவர் வெறுப்பதை நீ விரும்புகிறாயா? ஆண்டவர் விரும்புவதை நீ வெறுக்கிறாயா? ஆண்டவர் ஆன்மாவில் சொல்லும் அந்த வார்த்தையை கேட்டு உள்ளத்தில் முடிவெடுத்து உடலில் செயல்படுத்தும் ஆன்மீகவாதியா? ஆன்மாவை அப்படியே தள்ளி வச்சு உடலின் தேவைகளை மட்டும் எடுத்து உடலின் தேவைகளினுடைய அடிப்படையில் வாழும் வெறும் ஊனியல்பின் மனிதனா? யாரால் கண்ட்ரோல் செய்யப்படுகிறாய்? Who is controlling your life? What is controlling your life?
ரோமேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 8வது அதிகாரம் 14வது திருவசனம். ரோமன்ஸ் 8:14. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள், கடவுளின் மக்கள். பாத்தீங்களா? கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள். இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இந்த பிரசங்கத்தினுடைய மையம் முடியுது. Those who are led by the Spirit of God are called spiritual persons. ஆன்மீகவாதி என்பது இதுதாங்க. ஆன்மீகவாதி. I'm not speaking about பக்திமான். பக்தி கிடையாது. நான் பக்தியை பத்தி பேசல, விசுவாசத்தை பத்தி பேசுறேன். நைட்டு ஜெலுக்கு சாட்டர்டே ஒரு அம்மா கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன கொண்டு வந்தாங்க தெரியுமா? புதுசு 20 ரூபாய் நோட்டுங்க. புதுசு பேங்கில் அப்படியே இழுத்து உருவிட்டு வந்தாங்கன்னு தெரியல, அப்படியே சுருட்டி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. ஒரு 20-25 நோட்டுன்னு நினைக்கிறேன். 400 ரூபாய் இல்லை 500 ரூபாய். எப்படி வந்திருக்கு தெரியுமா? அப்படியே ஒரு லேஸில் பின்னடிச்சு, மாதாவுக்கு மாலை போட வந்தேன் ஃபாதர், யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஃபாதர் அப்படின்னாங்க. யாருமே ஆமாம்மா எல்லாவூரில் நாங்கள் அதை போட அனுமதிக்கிறதே கிடையாது அப்படின்ட்டோம். எல்லாவூரில் போட்டு எத்தனை இடங்களில் நம்ம அந்தோனியாருக்கும் மாதாவுக்கும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதிலிருந்து நான் இழுத்து அந்த ஸ்டேப்லர் அடிச்சு வச்சிருக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு எதிரான விஷயம் கூட தான் அவங்க செஞ்சிருக்கிறது, கடவுளுக்கு எதிரான விஷயம் மட்டும் கிடையாது. போட்டு கொடுத்தா ஜெயிலில் கொண்டு வந்து போட்டுருவாங்க. யூ கேனாட் ஈவன் ரைட், ஒரு பென்சிலில் கூட எழுதக்கூடாது. ஸ்டேப்லர் அடிச்சு வச்சிருக்கிறாங்க. புது நோட்டுங்க. அது கழட்டத்துக்கு நான் எவ்வளோ தெரியுமா கஷ்டப்படாத. பக்தி. ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் பக்தி, ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் விசுவாசம். Praise the Lord. Hallelujah. 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 தூய ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள் ஆண்டவருடைய மக்கள். பக்தி இருக்கிறவங்க தூய ஆவியால் இயக்கப்பட வேண்டிய கட்டாயம் கிடையாது. விசுவாசத்துக்கு வளரணும், பக்தியிலிருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வளரணும். இல்லைனா நம்ம உடலின் தேவைகளோட தான் இருப்போம். உடம்பினுடைய தேவைகள் நிறைய இருக்குது, உடலில் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது உடலின் தேவைகள். அதனால் இன்னைக்கு இவ்வளோ கேட்டிருக்கீங்க இந்த பிரசங்கத்தில். இனிமேல் நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் யோசிச்சு பாருங்கள். who is controlling me, what is controlling me? உங்களுடைய மகனுக்காக இருக்கலாங்க, மகளுக்காக இருக்கலாங்க, உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு இருக்கலாம், உங்களுடைய ஒய்ஃபுக்கு இருக்கலாம், ஒரு எஜுகேஷனுக்காக இருக்கலாம், ஒரு படிப்பை பற்றியாக இருக்கலாம், விஷயமா இருக்கலாம், வேலையை பற்றிய விஷயமா இருக்கலாம், திருமணம் விஷயமா இருக்கலாம், குழந்தை பிறப்பாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம். வாட் இஸ் த டிசைடிங் ஃபேக்டர்? தூய ஆவியா, உடலின் தேவையா? நல்லா யோசிச்சு என்னுடைய வாழ்க்கையில் முடியும். ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். இது முடிஞ்சு பூசை முடிஞ்சு ஆராதனை முடிஞ்சு சாப்பாடு போவோம். சாப்பாடுக்கு போகும்போது அங்கே லைன் நிற்கணும். லைன் நிற்பாங்க. எனக்கு தெரியல உங்களுடைய மெத்தட் என்னன்னு தெரியல. லைன் நிற்கும் பொழுது இங்கிருந்து கண்ட்ரோல் வருதா, இங்கிருந்து கண்ட்ரோல் வருமா? எதுவும் அங்கே பார்க்கலாம். எல்லாத்தையும் 9 மணிக்கு தெரியும். 9 மணிக்கு அங்கே தெரியும் கண்ட்ரோல் எங்கேருந்து வரப்போகுதுன்னு தெரியும். இங்கிருந்து வெளியே போகும்போது அந்த பைக்குக்கு நிறைய வச்சுருக்காங்க, அதை எப்படி பார்க் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியல. அந்த பார்க்கிங்கில் கூட இங்கிருந்து கண்ட்ரோல் வந்ததா, இங்கிருந்து கண்ட்ரோல் வந்ததா, எங்கேயாவது நுழைச்சி வச்சேனா இல்லை எங்கேயாவது கரெக்டாக பார்த்து மற்றவங்களுக்கும் உபதிரவம் இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் வச்சேனா. நான் சொல்கிறேன் பாருங்களேன், ப்ராக்டிக்கல் விஷயத்துக்கு வர ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள். ஊனியல் பில்லை செய்கிறவங்க எங்கேயாவது போட்டுட்டு போயிடுவாங்க. ஆன்மீகமாக போடுறவங்க யாருக்கும் தொந்தரவு இல்லாமல், எனக்கும் தொந்தரவு இல்லை, அடுத்தவனுக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. சில இடத்துல பார்க்கிங்லாம் பார்த்துருவீங்களா, ஏனோ தானோன்னு போட்டுட்டு போவாங்க, அடுத்தவனை பற்றி பிரச்சனையே கிடையாது. இது ஊனியல் பில்ந்து வர சிந்தனைகளும், இங்கு உடல் ஆன்மீகத்தில் சிந்தனைகளும். மற்றவங்களுக்கு சரி நாளைக்கு அவங்க ஒரு பார்க்கிங் வர்றாங்களோ இல்லையோன்னு தெரியல, பட் ஐ ஷுட் நாட் பி டிஸ்டர்பன்ஸ், ஹிண்ட்ரன்ஸ் ஃபார் அதர்ஸ். பார்க்கிங் ஒருத்தன் வர்றானான்னு கூட தெரியாது, பட் ஐ லவ் ஹிம், அவனையும் அன்பு செய்கிறேன் நான். Praise the Lord. Hallelujah. 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 சின்ன புனித அகஸ்டின் சொல்வாருங்க, எவ்ரி மினிட் யூ ஆர் இன் அ சாய்ஸ், எவ்ரி செகண்ட், எல்லா நொடி பொழுதும் இதுவா அதுவான்ற சாய்ஸ் நம்ம இருக்கிறோங்க. அந்த இதுவா அதுவா இங்கே இந்த உள்ளத்தினுடைய 2 எது, வாழ்வின் கனியா இல்லைனா நன்மை தீமை அறியும் கனியா, எங்கிருந்து நீ வாங்க போற? ஆன்மா கிட்டேருந்து வாங்க போறியா, உடல் கிட்டேருந்து வாங்க போறியா? அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ இந்த நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து உண்ணாதே, உண்ணும் நாளில் நீ சாகவே சாவாய். இந்த சைடு நன்மை தீமை அறிவதற்கு ஏன் தெரியுமா? நான் இங்கே உனக்கு நல்லது கெட்டதை சொல்லி தந்துட்டேன். யூ ஹாவ் கிரேஸ். நல்லது கெட்டது எதுன்னு உனக்கு தெரியும், இயல்பா உனக்கு தெரியும். ஆனால் நீ என்ன தெரியுமா பண்ற? நான் இங்கிருந்து கத்துக்கிறேன் அப்படின்றவர். இது உனக்கு வாழ்வை தராது, இதில் நீ சாகவே சாவாய். உலகம் இன்னைக்கு சொல்லி தரும்,
நன்மை கெட்டதை சொல்லி தரும், ஆனால் அது உருப்படியாக சொல்லி தராது. எத்தனையோ டீச்சர்ஸ், ஒரு வாட்டி ஒரு பெங்களூர்லேருந்து ஒரு பொண்ணு 4 நாள் உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்தாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு. ஷி வாஸ் அ வெரி டீசன்ட் சைல்டு. ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணா இருந்தா. அவள் கெட்டு போனது யாரால தெரியுமா? அவங்க ஸ்கூலில் ஒரு சாரால தான். அவர் சொன்னார், ஏய் நீங்கள்லாம் ஃப்ரீயாக இருக்கணும்ப்பா, நீங்கள் ஏன் இந்த மாதிரியெல்லாம் ட்ரெஸ் போடுறீங்க? உங்களுக்கு விருப்பமான ட்ரெஸ் போட்டுக்கோங்க, அப்பா அம்மா சொல்கிறதெல்லாம் ஏன் கேட்குறீங்க? ஸ்கூலில் டீச்சர் சொல்லி தர வேண்டிய விஷயமா அது? அதனால் கலர் ட்ரெஸ் எல்லாம் போடும்போது எப்படி வேணாலும் போட்டுவாங்க. அந்த நல்லா இருந்த பொண்ணை கெடுத்தது யார் தெரியுமா? அந்த டீச்சர் தான். ஒரு நாள் இவங்க அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்களா, அம்மா வை யூ ஆர் நாட் அலோவிங் மீ டு வேர் ஷார்ட் ட்ரெஸ்ஸஸ், ஏன்னு நீங்கள் என்ன அனுமதிக்கிறது கிடையாது அப்படின்றாலாம். அதுவரை ஒழுங்காக நல்லா நீட்டாக ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு இருந்த பொண்ணு அம்மா கிட்ட கேட்குறாலாம், எனக்கு ஷார்ட் ட்ரெஸ் வேணும். ஏன்? ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் போடுறாங்க. சொல்லிக் கொடுத்தது யார்? டீச்சர். சொல்லிக் கொடுக்க வேண்டியவர் அவர். இட்ஸ் அ ஜென்ஸ், ஒரு ஜென்டில்மேன். ஒரு லேடியாவது ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லிக் கொடுத்திருந்தாலும் ஓகேன்னு சொல்லலாம். ஒரு ஆம்பளை கிளாஸில் சொல்லிக் கொடுக்குற விஷயமா அது. நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து உண்ணும் நாளில் நீ சாகவே சாவாய். இது ரெண்டுமே ஆண்டவர் கொண்டு போய் வச்சது இடம் தெரியுமா? தோட்டத்தின் நடுவில். தோட்டத்தின் நடுவில். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மண்ணான மனிதா, மனிதனுக்கு ஆண்டவர் மூச்சை கொடுத்து, உயிர் மூச்சை கொடுத்து, உயிரை கொடுத்து அந்த தோட்டத்தின் நடுவில் வச்சார் பார். அதுதான் டிசைடிங் ஃபேக்டர். உங்களுடைய வாழ்க்கையை அழிப்பதும் உங்களுடைய வாழ்க்கையை ஆக்குவதும் இந்த நடுவில் வச்சிருக்கிற விஷயம்தான், உள்ளம். அதனால தான் கத்தோலிக்க திருச்சபையில், கத்தோலிக்க திருச்சபைன்னு கிடையாது, ஈவன் சிவில் லாவில் கூட ஒரு ஆளுடைய இன்டென்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கோர்ட்டில் ஒரு கேஸுன்னு போனால் எந்த நோக்கத்தோடு செஞ்சாங்கன்றது பெரிய விஷயம். அதனால தான் நாங்கள் 2 வக்கீல் இருக்கிறாங்க. 2 வக்கீல் வாதாட காரணம் என்ன? ஒரு ஆள் ஃபேக்டை பற்றி சொல்லுவாங்க, இன்னொரு ஆள் இன்டென்ஷனை பற்றி சொல்லுவாங்க. அந்த பொண்ணு ஒருத்தனை கொண்டுட்டான். கொன்னது எதற்காக? தற்காப்புக்காகவா இல்லை கொலைக்காகவா? பாருங்க, நோக்கம். நோக்கத்தில் பிடிச்சதான் ஒரு ஆள் நல்லவங்களா கெட்டவங்களான்னு முடிவு பண்ணுறாங்க. நோக்கம் இங்கிருந்து வருது. நோக்கம் கத்தியால் குத்துனது அது உடல். இது நோக்கம் எங்கிருந்து? என்ன நோக்கத்தில் குத்துனாங்க? இன்டென்ஷன். ஸோ த கேத்தலிக் சர்ச் is very much taking care of giving primary importance to formation of conscience. மனசாட்சியினுடைய ஃபார்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எங்கிருந்து வருது தெரியுமா? தாயின் கருவியிலிருந்து வருது. தாயின் கருவியிலிருந்து வரும் அந்த ஃபார்மேஷன். இன்னைக்கு சிலவங்க கெட்டவங்களா இருக்கிறாங்க, நல்லவங்களா இருக்கலாங்கன்னா தாயினுடைய கருவியிலிருந்து வந்திருக்கலாம் அது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் வீட்டில் சின்ன சின்ன விஷயத்துக்காக நல்லது பேசுங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க. அதை பார்த்து உருப்படாது தண்டசோறுன்னு மண்டையில் கொட்டி உட்கார வைக்காதீங்க. மனசில் எழுதி வச்சுக்கோ அந்த குழந்தை, நான் தண்டசோறுன்னு. ஏன்? அம்மா தான் சொன்னாங்க, அப்பா தான் சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ திருச்சட்டம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? கிரேஸ் இல்லாத மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ கிரேஸ் பெருசா, திருச்சட்டம் பெருசா? அருள் பெருசா, திருச்சட்டம் 10 கட்டளைகள் பெருசா? அருள். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 17வது திருவசனம். ஜான் 1:17. திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாக கொடுக்கப்பட்டது. இப்ப புரியுதுங்களா? இப்ப புரியுதா ஏன் இந்த வார்த்தையை நான் திரும்ப 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 பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன்? அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாக கொடுக்கப்பட்டது. அப்ப இது எங்க இருந்தது? தொடக்க நூலில் உள்ள 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் உள்ள ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்தது. ஒரிஜினல் ஜஸ்டிஸ், ஒரிஜினல் ஹோலினஸ், அந்த ஒரிஜினல் ஒழுக்க நெறி. 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் இயல்பாக மனிதன் நல்லவனாக இருந்தான். சட்டம் அல்ல மனிதனை நல்லவனா கெட்டவனா மாற்றியது, இயல்பா இருந்தான். 3வது அதிகாரத்தில் பாவம் செய்த மனிதனுக்கு சட்டம் வழங்கப்பட்டது. மேன்மையானது அருளுங்க. நீங்க நல்லவங்களா இருங்க, நீங்க நல்லது செய்ய வேண்டாம். நீங்க நல்லவங்களா இருங்க, நீங்க நல்லது செய்யறவங்களா இருக்க வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நல்லது செய்யற நீங்க கெட்டதும் செய்வீங்க இல்லையா? எனக்கு இவங்க மேல அன்பு இருக்கு, இவங்க மேல வெறுப்பு இருக்கு. அப்போ நான் என்ன செய்கிறேன்? நல்லது செய்கிறேன், கெட்டது செய்கிறேன். புரியுதுங்களா? நல்லது செய்கிறவன் நல்லது செய்வேன், கெட்டதும் செய்வேன். ஆனால் நல்லவனாக இருந்தேன்னா நல்லது தான் செய்வேன். இதுதான் கிரேஸ். பிரைஸ் தி லார்ட். பி குட், டோன்ட் டூ குட். நல்லது செய்கிறவங்களா இருக்காதீங்க. நல்லது செய்கிறவங்களா இருந்தால் நீங்கள் கெட்டது செய்வீங்க. அன்பு செய்கிற நீங்களே வெறுக்கிறீங்களே, ஏன்? ஏன்னா கிரேஸ் இல்லை.
அருள் இல்லை. அருள் இருந்தால் நீங்கள் நல்லது தான் செய்வீங்க. திருச்சட்டம் இருந்தால், கேமரா இருந்தால் நல்லா வண்டி ஓட்டுவீங்க, கேமரா இல்லைனா ஏதோ நல்லா ஓட்டுவீங்க. என்றைக்கே ஒரு நாள் ஒரு சிக்னல் கிட்டேருந்து சிக்னலில் டப்புன்னு ரெட் லைட் விழுந்தது. 2 வீலரில் போன ஒருத்தர் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டார். ஃபாஸ்ட்டாக போய் டேர்னிங்கில் போலீஸ் பிடிச்சிட்டார். டிராஃபிக் போலீஸ் நின்னார். 100 ரூபாய் எடு அப்படின்னார். அப்புறம் ஃபைன் எழுதும்பொழுது போலீஸ் கேட்டாராம், என்ன சிக்னல் பார்க்கலையா? அவர் சொன்னாராம், சிக்னலை பார்த்தேன்யா, உன்னை பார்க்கலையா அப்படின்னு. சிக்னலை பார்த்தேன்யா, உன்னை பார்த்துருந்தேன்னா நான் நிறுத்தியிருந்திருப்பேன். சிக்னலுக்கு பயப்படுறேனே இல்லையோ, சட்டத்துக்கு நான் பயப்படுவேன். உள்ள இருந்திருந்தா சிக்னல் பார்க்கும்போதே நிறுத்தி இருந்திருப்பேன். பிரைஸ் தி லார்ட். உள்ள இருக்கணும் இந்த நன்மை. தொடக்க நூல் 1:2 அந்த நன்மை இருந்துச்சு, அது போச்சு. அதை திரும்ப தரதான் இயேசு வந்தார். 5வது அதிகாரம் 7வது அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 7:21, 22, 23. மத்தேயு 7. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என், புரியுதுங்களா? மோட்சத்துக்கு போகணும்னா விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திரு உள்ளத்தின் படி. பார்த்தீங்களா, அந்த ஒழுக்க நெறி, நான் சொன்ன அந்த நெறி வேணும். திரு உள்ளத்தின் படி செயல்படுவர்களே மோட்சத்துக்கு போக முடியும். நீங்களா போட்ட இலை உங்களை மோட்சத்துக்கு கொண்டு போகாது. நீங்கள் போட்ட அந்த இலையினுடைய ட்ரெஸ்ஸு, ஆதாமே ஏவாளே, உங்களை எங்கே கொண்டு போகாது? மோட்சத்துக்கு கொண்டு போகாது. ஆண்டவரின் திருவுளத்தின்படி செயல்படுவோரே செல்வர். 22. அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே உம் பெயரால் நாங்கள் பங்கு பேரவையில் இருந்தோமே, நாங்கள் மரியாயின் சேனையில் இருந்தோமே, நாங்கள் பாடல் குழுவில் இருந்தோமே, நாங்கள் குருவாக இருந்தோமே, கண்ணீராக இருந்தோமே. அப்புறம் என்னங்க, நான் ஜெபமாலை சொன்னேனே, எல்லா நாளும் திருப்பலிக்கு வந்தேனே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுவாராம்? உன் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உன் பெயரால் அன்பியங்கள் நடத்தவில்லையா? உன் பெயரால் நான் வெண்சண்டிப்பால இருந்தேனே, வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு இயேசு என்ன சொல்வாராம்? ஐயோ அடப்பா, யார்மா நீ அப்படின்வார். நான் தான் ஃபாதர் மைக்கு வச்சுட்டு பிரசங்கம் வச்சேனே 1.5 மணி நேரம். நான் தான் ஃபாதர் வர்கீஸ். அப்படியா? பிரைஸ் தி லார்ட். தெரியவே தெரியாது அப்படின்றார் அவர். தெரியவே தெரியாது. அடுத்த வார்த்தை, உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. அடுத்த வார்த்தை என்ன கேடு? இப்போ புரிஞ்சுதா? இவ்வளோ நேரம் நான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு. இங்கே ஒரு ஒழுங்கு நெறி இருந்துச்சு. அந்த நெறி என்ன? அருளின் நெறி, கிருபையின் நெறி, ஆண்டவரின் ஆட்சியின் நெறி. அந்த நெறி என்ன? ஆண்டவன் சொல்கிறான், ஆதாம் கேட்குறான். இப்படி இருந்த நெறி. ஆண்டவர் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ராஜ்யம் வருக, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறும் ஒரு நெறி. அந்த நெறியை தவறி நெறிக்கேடாக வாழ்பவர்களே. பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த நெறி எந்த நெறி? இப்போ வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் உட்காந்து இன்னைக்கு நாளையில் வாசிங்க. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம். இந்த 3 அதிகாரங்களுமே இயேசு கிறிஸ்து சொல்லி தந்த நெறி. திருச்சட்டம் என்ன சொல்லுது? விபச்சாரம் செய்யாத. ஆனால் ஆண்டவருடைய ஆட்சி என்ன சொல்லுது? கண்ணாலேயே பார்க்காதன்றார். திருச்சட்டம் என்ன சொல்லுது? பொய் ஆணையிடாதே. ஆனால் ஆண்டவருடைய ஆட்சி என்ன சொல்லாது? எங்கேயும் வச்சு பொய் ஆணையிடாத. திருச்சட்டம் என்ன சொல்லுது? சகோதர சகோதரிகள் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுக்கு பல். ஆனால் ஆண்டவருடைய ஆட்சியில் என்ன சொல்லுது? உன் சகோதரனை முட்டாள்னே கூப்பிடாது. பார்த்தீங்களா? இந்த ரூல் கிடையாதுங்க, அந்த ரூல். இந்த இலை கிடையாதுங்க, அந்த ஆடை. நம்ம இங்கே வச்சிருக்கிற இந்த அளவுகோலான இலை இருக்கல, இந்த இலை கிடையாது, அந்த ஆடை. இந்த இலை என்ன? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்னும் இலைகள்.
அது மோட்சத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த ட்ரெஸ் அங்கே வேலைக்கு ஆகாது, நான் தானே ஒரு ட்ரெஸ் வேணும்னா அதை போட்டுக்கோ, இந்த ட்ரெஸ் போட்டால் தான் விண்ணின் விருந்துக்கு வர முடியும். இப்போ புரியுதுங்க? விண்ணின் விருந்தை பற்றி பைபிள் ஒரு இடம் சொல்லுவாங்கள்ல, ட்ரெஸ்ஸுக்கு கொடுத்தாங்க, ட்ரெஸ்ஸை கொடுக்கவங்க ட்ரெஸ்ஸஸ் அவங்க போட்டுட்டு வரல, ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வராதவங்களை அந்த விருந்திலிருந்து வெளியே துரத்திட்டாங்க. அந்த ட்ரெஸ் என்னன்னு புரியுதா? இப்போ விண்ணகத்துக்கு போகிறதுக்கு ஒரு ட்ரெஸ் தேவை. அந்த ட்ரெஸ்ஸு 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம். இந்த 3 அதிகாரத்தை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாலே இந்த ட்ரெஸ்ஸு கிடச்சிரும். ஆனால் அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த 3 அதிகாரத்தை ஃபாலோ பண்ண. மத்தேயு 5, 6, 7 ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெரி டிஃபிகல்ட், வெரி டிஃபிகல்ட், வெரி வெரி டிஃபிகல்ட். ஆனால் அந்த 3 அதிகாரங்களை நீங்கள் உண்மையாக வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த நெறிக்கு வந்துடுவீங்க. நெறிக்கேடாக அது முடியும் போது தான் 7வது அதிகாரத்தில் இப்போ நம்ம 23 நெறிக்கேடாக வாழ்பவரே. அப்போ 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், நான் ஒரு நெறியை சொல்லி தருகிறேன், இந்த நெறியில் வாழாதவர்களே, நெறிக்கேடாக வாழ்பவர்களே. அப்போ விண்ணின் நெறி என்ன, விண்ணின் ஆட்சியின் நெறி என்ன? இந்தியாவில் வாழ்வதற்கு, இந்தியாவில் டிரைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ரூல் ஃபாலோ பண்ணாதான் இந்தியாவில் டிரைவ் பண்ண முடியும். ஆமாவா? கீப் லெஃப்ட் வென் யூ டிரைவ். அது இந்தியாவில் நீங்கள் வண்டி ஓட்டினா அந்த ரூல் ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்படி தாங்க இந்த அரசாங்கத்துக்கு ஒரு ரூல் இருந்தால் விண்ணின் அரசாங்கத்துக்கு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல் இல்லாமல் அந்த இடத்துல வாழ முடியாது. இந்த இலையை போட்டுட்டு அந்த இடத்துல ட்ரெஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. அங்கே நீங்கள் நிர்வாணமாக இருப்பீங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தம்பி இப்போ உனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தரேன், டெம்பரரியாக ஒரு ட்ரெஸ்ஸை தரேன்னு சொல்லிட்டு ஜெனசிஸ் 3:21 ஒரு ட்ரெஸ்ஸு தந்தார். தொடக்க நூல் 3வது அதிகாரம் 21வது வசனத்தில் ஒரு ட்ரெஸ்ஸு தந்தார். ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோளாடையை, பார்த்தீங்களா, ட்ரெஸ்ஸு தரார். அந்த ட்ரெஸ்ஸு ஆண்டவர் சொன்னார், நான் இப்போ டெம்பரரியாக தரேன், ஆனால் நான் உனக்கு பெர்மனெண்ட்டாக தருவேன் ஒரு ட்ரெஸ்ஸு. தோ தோல் ஆடையை செய்யும்பொழுது ஒரு மிருகம் கொல்லப்பட வேண்டும். மிருகம் கொல்லப்படும் பொழுது அன்னைக்கு அந்த பாரடைஸில் மாம்சமும் இரத்தமும் சிந்தப்பட்டது. மாம்சமும் இரத்தமும், அந்த மாம்சமும் இரத்தமும் அன்னைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை தந்துச்சா, அது டெம்பரரி. திரும்பவும் நான் ஒரு மாம்சமும் ரத்தத்தை வச்சு நான் உனக்கு பெர்மனண்டாக ஒரு ஆடையை தருவேன். அந்த ஆடையை தந்த இடம் தான் அங்கே பேப்டிசம். டு பி ஏ கிறிஸ்டியன் இஸ் டிஃப்ரெண்ட். டு பி ஏ கிறிஸ்டியன் இஸ் கிரேஸ்ஃபுல். டு பி ஏ கிறிஸ்டியன் இஸ் அ கிஃப்ட். எம்மதமும் சம்மதம் கிடையாது. எல்லா கடவுளும் ஒரு கடவுள் கிடையாது. இது உலகம் சொல்லித்தர நியாயம், உடல் சொல்லித்தரது. எம்மதமும் சம்மதம், எம்மதமும் சம்மதம் கிடையாது. இங்கு விண்ணில் ஒரு நெறி உண்டு, விண் அரசில் ஒரு நெறி உண்டு. இந்த நெறியை சொல்லித்தரது தான் பைபிள். அதனால தான் நான் லாஸ்ட் பாயிண்ட் சொல்லி முடிச்சிடறதுக்கப்புறம் திருப்பலிக்கு போவோம். ஷார்ட் திருப்பலிக்கு நடுவில் பிரசங்கம் இருக்காது. தென் வீல் என்டர் இன்டு தி அடோரேஷன். கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ற பேர், கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ற பேர் முதல் முறையாக நமக்கு எப்பொழுது வழங்கப்பட்டது? When were we called Christians for the first time? No, in Bible. அந்தியோக்கில் தான் கூப்பிடுறாங்க. பைபிள் எங்கே இருக்கு? திருத்துதர் பணி அதிகாரம் 11. வெரி குட். வசனம் 26 வாசிங்க. 11:26. அந்தியோக்கியாவில் தான் அவர்களை முதல் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். சரிங்க. திருத்தூதர் பணி 11வது அதிகாரத்தில் தான் நம்மளை கிறிஸ்டியன்ஸ்னு கூப்பிடுறாங்க. அப்போ அதுவரை இருந்தவங்களை என்னன்னு கூப்பிட்டுருந்தாங்க? எப்படியோ கூப்பிட்டுருந்துருக்கணும்ல. கிறிஸ்தவர்கள் 11வது அதிகாரத்தை தான் கூப்பிட்டாங்க. அதுக்கு முன்னால் என்னன்னு கூப்பிட்டாங்க? 9வது அதிகாரம் 2வது வசனம் எடுத்து வாசிங்க. இன்னொரு சத்தமா வாசிங்க. இந்த புதிய நெறியை. போதும். பார்த்தீங்களா இந்த வார்த்தை பைபிள் எவ்வளோ கண்டினியூஸாக வருது பார்த்தீங்களா? நான் தொடக்க நூலிலிருந்து சொன்னேன், நெறி, ஆன்மீகமாக வாழ்ற ஒரு நெறி. There is a way of life a human should live, not a Christian should live. நம்ம கிறிஸ்தவங்களை பற்றி பேசல, மனிதனை பற்றி பேசுறேன். ஒரு நெறி உண்டு, மனிதன் வாழ வேண்டிய ஒரு நெறி உண்டு. படைத்தவர் ஆன்மாவில் பேசுகிறார், உள்ளத்தில் அதை வாங்கி முடிவெடுத்து உடலில் செயல்படுத்தும் ஒரு நெறி உண்டு மனுஷனுக்கு. நல்லது கெட்டது எல்லாருக்குமே தெரியுங்க. கிறிஸ்டியனா இருக்கட்டும், புரொட்டஸ்டண்டா இருக்கட்டும், கேத்தலிக்கா இருக்கட்டும், ஹிந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், எத்தீஸ்டா இருக்கட்டும், கடவுள் நம்பிக்கை இருக்கிறவனா இருக்கட்டும், இல்லாதவனா இருக்கட்டும்,
எல்லாருடைய இதயத்திலும் எழுதப்பட்டது. நம்ம தொடக்கத்தில் தான் வாசிச்சோம், ரோமன்ஸ் 2:14. இதயத்தில் எழுதப்பட்ட ஒரு நெறி உண்டு மனிதனுக்கு, கிறிஸ்தவனுக்கு கிடையாது. everyone can be good, everyone can live good, everyone can live holy life. எனி ரிலிஜன், எந்த மதத்தை சார்ந்தவனாலும் நல்லவனா வாழ முடியும், மோட்சத்துக்கு போக முடியும். இதயத்தில் எழுதப்பட்ட ஒரு நெறி உண்டு, படைத்த அப்பா தந்த ஒரு நெறி உண்டு. நெறி கேடாக வாழ்ந்த மனிதனுக்கு நெறியை சொல்லித்தர இயேசு வந்தார். கிறிஸ்துமஸ் அந்த நெறியில் வாழ்ந்து காமிச்சார் இயேசுனுடைய வாழ்க்கை. அந்த நெறியை திரும்ப நமக்கு தந்தார். குரூசிஃபிக்ஷன், ரெசரக்ஷன். அந்த நெறிக்கு இல்லாத மக்களை அந்த நெறி படுத்தினார். திருப்பலியில் ஒரு வார்த்தை இருக்கு, தகுதி இல்லாத எங்களை தகுதி ஆக்கினீர். நெறியில் இல்லாத நம்மை நெறிப்படுத்தினார். பெங்களூர்ல நிறைய பில்டிங்ஸ் எப்படி கட்டுவாங்க அப்படின்னா, சும்மா கட்டுவாங்க, வித்தவுட் எனி பெர்மிஷன். இப்போ அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு பிறகு ஒன்று ரூல் கொண்டு வந்தாங்க. என்ன ரூல்னா, அக்கிரமா சக்கரமான்னு கொண்டு வந்தாங்க. அக்கிரமா சக்கரமா, அக்கிரமா கட்டணத்தை எல்லாமே சக்கரமாக மாற்றுறாங்க. அக்கிரமமாக கட்டிட்டாங்க, ரூல் இல்லாமல் எல்லாம் கட்டிட்டேன். அது என்ன பண்ணாங்க, சிலவங்க கல்யாணம் பண்ணுவீங்கல்ல, அங்கே போய் இங்கே போய் எல்லாம் கல்யாணம் பண்ணுவீங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வருவீங்க, இல்லைன்னா இந்துவோ கல்யாணம் பண்ணிட்டு வருவீங்க. அப்புறம் கடைசியில் அதை என்ன பண்ணுவாங்க, ஒழுங்குபடுத்துவாங்க இல்லையா, ஒழுங்குபடுத்துவாங்க. அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாமல் நெறி தவறிய மக்களை ஒழுங்குபடுத்தினார் ஆண்டவர். ஒழுங்குபடுத்தினார். இயேசுனுடைய ஜஸ்டிஃபிகேஷன், ஜஸ்டிஃபை பண்ணுறாரு, சாங்டிஃபை பண்ணுறாரு. பண்ணிட்டு என்ன பண்ணார், பேப்டிசம் கொடுத்து இன்னைக்கு க்ளோரிஃபை பண்ணியிருக்கிறாரு. அப்போ நான் சில வார்த்தைகள் இப்போ இங்கிலீஷில் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் சொன்ன பிரசங்கத்தை ஒரு 7 இங்கிலீஷ் வார்த்தையில் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் சொன்ன பிரசங்கத்தை. 1 கிரியேஷன், அதனுடைய தமிழ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தமிழ் கிரியேஷன், 2 அப்டக்ஷன், 3 இன்கார்னேஷன், 4 குருசிஃபிக்ஷன், 5 ரெசரக்ஷன், 6 ஜஸ்டிஃபிகேஷன் ஆர் சாங்டிஃபிகேஷன், அடுத்தது க்ளோரிஃபிகேஷன். கிரியேஷன், அப்டக்ஷன், இன்கார்னேஷன், crucifixion, resurrection, justification and sanctification, glorification. படைப்பு, அந்த படைத்த மனிதரை பறிக்கப்பட்டது அப்டக்ஷன், பிசாசு திருடுனா. திரும்பவும் திருடினவங்களை மீட்பதற்காக வந்தார் ஒருத்தர், பிறந்தார், பிறப்பு, இன்கார்னேஷன். பிறப்பின் வழியாக வாழ்ந்து காமித்து மனிதனுக்கு அந்த குரூசிஃபிக்ஷன் வழியாக என்ன கொடுத்தாரு, பாவ மன்னிப்பு கொடுத்தாரு. ரெசரக்ஷன் வழியாக மீண்டும் அவனை ரெஸ்டோர் பண்ணார். அவன் செய்த பாவங்களை தன்னுடைய பாவமாக மாற்றி தகுதி இல்லாதவனை தகுதியாக்குனார். ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன். திருப்பலி அதனால தான் இன்னைக்கு கொண்டாடுறோம். மீண்டும் உன்னை பழைய அந்த குளோரிக்கு மாத்துறாரு. தகுதிப்படுத்தினவர் மாட்சிப்படுத்துறாரு. பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு, தகுதிப்படுத்துதல், மாட்சிப்படுத்துதல். கிரியேஷனில் மனுஷனுக்கு இருந்த அதே மாட்சிக்கு திரும்பவும் இயேசு கொண்டு வந்தாருங்க. இந்த 7 வார்த்தை புரிஞ்சுதா? இந்த 7 வார்த்தை தான் பிரசங்கத்தில் உங்களுக்கு இவ்வளோ நேரம் சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு நன்றி சொல்கிற இடம் தாங்க திருப்பலி. இவ்வளோ பெரிய விஷயம் செய்கிறதுக்காக இறங்கி வந்தியே. உன் பாடுகள் வழியா, மரணம் வழியா, இறப்பு வழியா, உயிர்ப்பு வழியா எனக்கு தந்த பாவ மன்னிப்பிற்கு நன்றி, மீட்பிற்கு நன்றி, மாட்சிக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அந்த தேங்க்யூவை சந்தோஷமாக திருப்பலி வழியாக சொல்லுவோம். இந்த டாக் வந்து சிலன்பார்ந்தவர்களே ஆழமானது. நீங்கள் இனி நிறைய விஷயங்கள் இதில் யோசிக்க வேண்டியிருக்கு. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபார்முலா சொல்லி கொடுத்தாச்சு. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் பைபிளினுடைய ஆழமும் இருக்குது, திருச்சபையினுடைய ஆழமும் இருக்குது. நீங்கள் எல்லாம் கவனமாக கேட்டுக்கிட்டு இருந்தனால தான் நான் இவ்வளோ அழகாக சொன்னேன். ஐம் ஹாப்பி. நான் சொல்லி முடித்த பொழுது இப்போ நான் ரொம்ப சந்தோஷம், நிறைவாக தான் இருக்கேன். உங்களுக்குள்ளே என்னமோ போகுது, அதனால தான் இங்கேருந்து போகுது, இல்லைனா இங்கே தடை வந்திருக்கும். ஆனால் இது நீங்கள் உட்காந்து நோட்டு புக்கு வச்சு எழுதி நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம். இது சேனலில் வரும், எல்லாம் அவருடைய டிவைன் மர்சி யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். உட்காந்து தயவு செய்து நோட் எடுத்து கேளுங்க.
கிறிஸ்துவை தெரிந்து கொள்வோம், கிறிஸ்துவை போல வாழ்வோம். கிறிஸ்துவை போல வாழும்பொழுது கடவுளை போல மாறுவோம். கடவுள் விரும்பிய வழியில் கடவுளை போல மாறாமல் மோட்சத்துக்குள்ள கால் வைக்க முடியாது. நீ விரும்பும்படி கடவுளை போல மாறினால் உனக்கு மோட்சத்தில் கால், நீ போட்ட ட்ரெஸ்ஸு, நீ போட்டிருக்கிற இலை காலை வைக்க முடியாது. நல்ல பாவ சங்கீதனை செஞ்சு கடவுள் தர ஆடையை கடவுளை போல வாழ கடவுள் சொல்கிற வழி, அந்த வழியில் போனால் தான் உங்களுக்கு மோட்சத்தில் கால் வைக்க முடிய உலகம் சொல்லும் வழியில் உங்களுக்கு கடவுளை போல மாற முடியாது. உங்களுக்கு மோட்சத்துக்குள்ளே காலை வைக்கவும் முடியாது. அது உலகத்தின் நெறி, அது ஆண்டவருடைய நெறி கிடையாது. ஆண்டவருடைய வழி தனி வழி, சரிங்களா? உலகத்தினுடைய வழி பல வழி, ஆண்டவருக்கு தனி வழி. அந்த வழியில் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால தான் பைபிளில் சொல்லுவாங்க, இடுங்கிய வாதிலூടെ பிரவேசிக்குவேன்னு சொல்லுவாங்க. தமிழில் என்ன சொல்லுவீங்க அதுக்கு? இடுக்கமான வாயிலே கடந்து போங்க, பெரிய வாசலில் கடந்து போக முடியாது. பெருசு அது அழகாக தான் இருக்கும், ஜாலியாக போகலாம். ஆனால் நீ கடந்து போக வேண்டியது இந்த சின்ன நேரோ டோர். ஸோ கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a narrow door. பைபிள் இஸ் a narrow door. பைபிள் இஸ் டீச்சிங் a narrow door. இது உலகத்துக்கு புரியாது. இந்த உலகத்துக்கு உடல் நிறைய விஷயங்களை சொல்லி தரும். இன்னைக்கு உலகம் சொல்லித்தர நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? பசங்க சொல்ற நிறைய வார்த்தைகள் இருக்கு இல்லையா? மை பாடி மை சாய்ஸ், அது எங்கிருந்து வருது? இங்கிருந்து வருது கிடையாதுங்க, இங்கிருந்து வருது. மை செக்ஸ் மை சாய்ஸ், இங்கிருந்து வருது கிடையாதுங்க, இங்கிருந்து வருது. மை லைஃப் மை சாய்ஸ், இங்கிருந்து வருது கிடையாதுங்க, இங்கிருந்து வருது. அதனால் இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் வருது இங்கிருந்து கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பாவம் வருது இங்கிருந்து கிடையாதுங்க, இங்கிருந்து. மை பாடி மை சாய்ஸ், மை செக்ஸ் மை சாய்ஸ், மை லைஃப் மை சாய்ஸ். நீ யாரு? அப்பா அம்மா கிட்ட கேட்குற கேள்வி இதெல்லாம் இங்கிருந்து வருது, இங்கிருந்து கிடையாது. ஸோ தியரி சொல்லியாச்சு, நீ ப்ராக்டிக்கல் நீங்கள் தான் உட்காந்து யோசிக்கணும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இதில் அப்ளை பண்ண முடியும். 2+3 = ஐயோ அதுவும் சொல்லி தரணுமா? 2+3 ஃபார்முலா சொல்லி கொடுத்தாச்சு. இனி 2லையும் 3லையும் எது வேணாலும் அப்ளை பண்ணுங்கள். எது வேணாலும் இனி நீங்கள் தான் அப்ளை பண்ணணும். ஃபார்முலா சொல்லி கொடுத்தாச்சு, மேத்தமேட்டிக்ஸ் சொல்லி கொடுத்தாச்சு, தியரி சொல்லி கொடுத்தாச்சு, ப்ராக்டிக்கல் கொஞ்சம் அங்கே நான் டச் பண்ணேன். இனி நீங்கள் உட்காந்து ப்ராக்டிக்கலாக யோசிங்க, சரிங்களா?